पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। நாராயண 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 நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். இதில் முதல் பிரகரணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரமாண பிரகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பிரகரணம். ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா வித்யாரண்ய சுவாமிகள் ஒரு மங்களாச்சரணம் பண்ணியிருக்கார். யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹ யோ வேதேப்யோகிலம் ஜகத் நிர்மமே தமகம் வந்தே வித்யா தீர்த்த மகேஸ்வரம். இதுல நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் பிரதிஜ்ஞா வாக்கியம் அப்படின்னு முதல் ஸ்லோகம். பிரதிஜ்ஞா வாக்கியம் அப்படின்னா என்னது அப்படின்னா, நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்றது. பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ற காரியத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும், ஓ இதை தான் சொல்ல போறாரு அப்படின்னு. ஆச்சாரியர் முதல் ஸ்லோகத்துல என்ன பண்ணார் அப்படின்னா, வக்ஷே விவிதிஷா நியாசம் வக்ஷே விவிதிஷா நியாசம் வித்வன்யாசம் வேததः ஹேத்து விதேக முக்தேஸ்ச ஜீவன் முக்தேஸ்ச தௌ கிரமாத். முதல் ஸ்லோகத்துல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் சொல்ல போறேன் 4 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல போறேன் அப்படின்னு பிரதானமா 4 விஷயத்த சொல்ல போறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம் அப்படின்னு ஒரு சந்நியாசத்தையும், வித்வத் சந்நியாசம் அப்படின்ற 2வது விதமான சந்நியாசத்தையும் பேதங்களோடு சொல்ல போறார். இதுக்குள்ளார நிறைய பேதங்கள்லாம் இருக்கு. அப்ப பேதத்தோடு பிரதான பேதம் அப்படின்னா சந்நியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
இனிமே மனசுக்குள்ளார வந்துடணும். சந்நியாசம் அப்படின்னா 2 தான் சந்நியாசம். அதுக்குள்ளார நிறைய பேதங்கள் இருக்கும். ஆனா சந்நியாசம் எத்தனை அப்படின்னா 2. விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம். இந்த விவிதிஷா சந்நியாசம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக குருநாதர்கிட்ட போய் சிரவணம் பண்றதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்நியாசம். நல்லா இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா பரீட்சா பண்ணி பார்த்து இது எல்லாம் அனித்தியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நித்தியம் வஸ்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் மட்டும்தான் நித்திய வஸ்து அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஈஸ்வரனோட தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக, இப்ப நம்ம படிக்கிறதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நாமரூப குணங்களோடு சேர்ந்து இருக்கிற ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரனோட வாஸ்தவ சுரூபம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சந்நியாசத்தை எடுத்துட்டு, வைராக்கியத்தோட சந்நியாசத்தை எடுத்துட்டு குருநாதர்கிட்ட போறான், வேதாந்த சிரவணம் பண்றான். அப்போ வைராக்கியத்தை முன்னிட்டு எடுக்கக்கூடிய சிரவணத்துக்காக எடுக்கக்கூடிய சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம். இந்த சந்நியாசம் பாத்தீங்கன்னா எதுக்கு காரணமா ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு ஜென்மத்திலேயே எல்லாத்தையும் அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா தெரியாது சுவாமி. ஒரு ஜென்மத்துல சிரவணம் முடியாமலும் போகலாம். ஒரு ஜென்மத்துல மனனம் முடியாமலும் போகலாம். அவங்கவுங்க என்ன வாசனைகள் இருக்குன்னு தெரியாது, என்ன கர்மங்கள் இருக்குன்னு தெரியாது. கீதால பாத்தீங்கன்னா சொல்லும் போதே சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அநேக ஜென்ம சம்பிராப்தா அப்படின்ற. அதே மாதிரி பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே அப்படின்ற. அப்போ ஒரு ஜென்மத்துல பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணி, ஒரே ஜென்மத்துல மனனம் பண்ணி, ஒரே ஜென்மத்துல நிதித்தியாசனம் ஆத்மானுபூதி பண்றதுன்றது தெரியல, நடக்குமா அப்படின்னு தெரியல. அப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜென்மத்துல ஒருத்தன் ஸ்டார்ட் பண்றான் யாத்திரையை ஸ்டார்ட் பண்ண மாத்திரத்துல விவேகம் வருது. முந்திர ஜென்மங்கள்ல பண்ணப்பட்ட நிஷ்காமிய கர்மம், இந்த ஜென்மத்துல பண்ண நிஷ்காமிய கர்ம யோகம். அதனால சித்தசுத்தி உண்டாகுது. சித்தசுத்தி உண்டான காரணத்தினால எது நித்தியம் எது அனித்தியம்னு மெதுவா இந்த உலகத்தை பார்க்கறான். பரீட்சா பண்ணி பார்த்து, ஐயோ இதெல்லாம் அனித்தியமா இருக்கு, எனக்கு நித்திய வஸ்து அடையணும், மரணம் இல்லாதவன ஆகணும் அப்படின்னு சத் சங்கங்கள்லாம் கேட்டதுனால அவனுக்குள்ளார ஒரு வைராக்கியம் வருது. அந்த வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றான், நித்திய வஸ்து அடையிறதுக்காக சிரவணம் பண்றதுக்காக குருநாதர்கிட்ட போறான். அப்படி போய் அந்த யாத்திரை ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும் போது ஒரு ஜென்மத்திலேயே சிரவணம் ஆயிருக்கலாம், ஆகாமலும் போகலாம். ஒருவேளை உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா, விவிதிஷா சந்நியாசத்துல பாத்தீங்கன்னா பிரணவ ஜபம் பாத்தீங்கன்னா முக்கியமானது. நிறைய நியமங்கள் இருக்கு. இப்ப எங்களுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ஈஸியா தெரியும் பாக்குறதுக்கு. ஆனா ஒரு நாள் ஜீவிக்கணும் அப்படின்னா கூட சன்னியாசி ஜீவனம் கிரகஸ்தர்களுக்கு ரொம்ப கஷ்டமானது. ஒரு நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு போன் பண்ணாம இருந்து பாருங்க. ஒரு நாள் உங்க பசங்களுக்கோ உங்க பேர குழந்தைங்களுக்கோ போன் பண்ணாம, நான் 1 மாசம் போன் பண்ண மாட்டேன் அப்படின்னு வைங்க. 1 மாசம் இல்லை, 4 நாள் நம்மளால ஒய்ஃபோட பேசாம இருக்க முடியாது, ஹஸ்பண்டோட பேசாம இருக்க முடியாது, குழந்தைங்களோட பேசாம இருக்க முடியாது. டெய்லி பாத்தீங்கன்னா வீடியோ காலில் பாத்தீங்கன்னா லண்டன்ல இருந்தாலும் அமெரிக்கால இருந்தாலும் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு 40 வயசுல ஒருத்தர் தெரியும். அவங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா மெசேஜ் இங்க என்ன பார்க்க வந்ததுக்கு பிறகு கூட என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அம்மா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அம்மா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், அம்மா நான் இப்ப போயிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே லைவா ரிலே பண்ணிக்கிட்டே இருப்பார். லைவ் ரிலே போயிட்டே இருக்கும். அம்மா மேல பாத்தீங்கன்னா அவ்வளோ பாசம். 40 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு உண்டு. என்ன பண்றது அது மாதிரி. அப்போ ஒரு நாள் கூட அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியாத ஒரு நிறைய இருக்கு. அப்ப சன்னியாச ஆசிரமங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல விவேகமும் வைராக்கியமும் நல்லா இருக்கு. விஷய சேவனம் பண்றது ரொம்ப கம்மியா போயிடுது. பிரணவ ஜபம் பாத்தீங்கன்னா சதா பிரணவ ஜபம் போயிட்டு இருக்கும் சன்னியாசிகளுக்கு. கூடவே பாத்தீங்கன்னா சிரவணம் மனனம் போயிட்டே இருக்கும். இந்த சிரவணம் மனனம் போய்கிட்டே கூட பாத்தீங்கன்னா பிரணவ ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் உயிரை விட்டான் அப்படின்னா அவன் என்ன ஆவான், அவனோட கதி என்ன ஆகும் அப்படின் போது பிரம்மசூத்திரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான வியாக்கியானங்கள்லாம் இருக்கு, நிறைய உபனிஷதங்கள் இருக்கு. அவன் ராயலா பிரணவ ஜபம் பண்றதுனாலயே பாத்தீங்கன்னா ரொம்ப ராயலா ரெட் கார்பெட்ல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மலோகத்துக்கு போறான். ஏன் அப்படின்னா பிரணவம்ன்றது பாத்தீங்கன்னா பிரணவ உபாசனை அப்படின்றது இருக்கிற உபாசனைகள்லயே ரொம்ப சிரேஷ்டமானது.
ஏதது ஆலம்பனம் சிரேஷ்டம் ஏதது ஆலம்பனம் பரம் ஏதது ஆலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மகியதே அப்படின்னு கட்டோபனிஷத்து மந்திரம் சொல்லுது. இந்த ஓங்காரத்தோட ஆலம்பனம் சாதனம், இந்த ஓங்கார சாதனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரேஷ்டமானது. இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாதனையை அனுஷ்டானம் பண்றவன் பிரம்மலோகத்துக்கு போறான் அப்படின்னு. இங்கேயே அகார உக்கார மகாரங்களை முடிச்சு இங்கேயே துரியத்தை அடைஞ்சிட்டான் அப்படின்னா இங்கேயே ஜீவன் முக்தி. அப்படி அகார உக்கார மகாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நான் இத்தனை வருஷத்துல நான் சொல்றேன் மகாரத்துக்கு போகவே இல்லை, இனிமேதான் போக போறேன். கொஞ்சம் தான் மகாரம் பண்ணுவோம், மகாரத்துக்கு போக மாட்டேன். ஏன்னா காரியம் பண்ண முடியாது, கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியாது. மகாரத்துக்கு போயிட்டா வந்து பாத்தீங்கன்னா லயம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உக்கார பிரதானமாவே இப்ப இவ்வளவு நான் வந்து விசாரம் பண்றேன் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் சாமர்த்தியம் எது கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த ஓங்காரத்தோட உக்கார பிரதானம். என்னோட சிஷ்யர்கள்ல இருந்து 10 வருஷம் 12 வருஷம் ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா உக்காரம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்ப சிரவணம் முடிஞ்சு மனனம் முடியுதோ அப்ப என்ன ஸ்டார்ட் ஆகும்னா மகாரம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு நாளைக்கு காலையில வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுது, நான் சிரவண மனனத்துல இருக்கேன். காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில எந்திரிக்கல, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, நான் போயிட்டேன். என்ன ஆகும், கதி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரணவ ஜபம் உக்கார பிரதானமா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால பிரம்மலோகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் போகும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஞான அபியாசத்துல இருந்த சன்னியாசியா இருக்கிறதுனால நியமங்களோட இருக்கிறதுனால அங்க பிரம்மா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா ஓங்கார உபாசகன் சாயுஜ்ய பதவியை அடைகின்றான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரம்மா சொல்வார் தத்துவமசி மகா வாக்கியத்தை அங்க உபதேசம் பண்ணுவார். அங்கேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்தியானது கிடைக்கும். அப்ப இந்த தேகத்துல விவிதிஷா சந்நியாசம் எந்த தேகத்துல எடுத்தான், இந்த தேகத்துல எடுத்தான். அப்ப இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது விவிதிஷா சந்நியாசம் எடுத்தவன் விதேக முக்தினா இந்த தேகத்தை விட்டு பிரம்மலோகத்துக்கு போய் தான் முக்தியை அடைகின்றான். அப்ப விவிதிஷா சந்நியாசம் எதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம் விதேக முக்திக்கு ஹேத்துவாக காரணமாக அமைகின்றது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே இதுல நல்லா வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நேத்தி நல்லா போயிட்டே இருக்கு. நல்லா போய் வந்து உக்காரத்துல இருந்து மகாரத்துக்கு போயாச்சு. மகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா தத்துவ ஞானம் படிச்சதும் அந்த கரணம் வந்து பாத்தீங்கன்னா எந்த கரெக்டா அந்த சுத்தி எல்லாம் கரெக்டா ஆச்சு அப்படின்னா ஒரு பிளாஷ் வந்துடும். ஒரு வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் தேகமில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா துரியத்தோட அனுபவம் ஒரு க்ஷணம் கிடைச்சாலும் அவனுக்கு பேர் என்ன பேர் வந்துருதுன்னா வித்வத் அப்படின்னு பேர். வித்வான், கிருத புத்திகி. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடைய வேண்டிய அறிவை அடைந்தவன். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இனி இந்த உலகத்துல பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு ஒருத்தன் அந்த இடத்துல சந்நியாசம் எடுத்துக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல எடுத்துக்கிற சந்நியாசத்துக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் கிரகஸ்தாசிரமத்திலிருந்தே சிரவணம் பண்றான், மனனம் பண்றான், பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளிம்ஸ் வந்துருது. வந்த மாத்திரத்துல இனி சம்சாரத்துல இருக்கிறது எல்லாம் பொய், இதெல்லாம் சொப்பன மாதிரி அப்படின்னு ஒரு சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு நிஷ்டைக்கு உட்கார்ந்துடுறான். அவனுக்கு பேர் என்ன பேருனா வித்வத் சந்நியாசி அப்படின்னு பேர். அனுபூதிக்கு ஒரே ஒரு க்ஷணமாவது ஆத்மா அனுபவம் உண்டானதுக்கு பிறகு நிஷ்டைக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்நியாசம் வித்வத் சந்நியாசம். அவனுக்கு வேற வேலை இல்லை, அப்படியே உட்கார்ந்துருவான். உட்கார்ந்தது சிரவணம் முடிச்சாச்சு, மனனம் முடிச்சாச்சு, அனுபூதியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் வந்துடுச்சு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைக்காக உட்கார்ந்து பிரம்மத்திலேயே நிஷ்டையை அடையிறான். அவன் இங்கேயே ஜீவன் முக்தனா ஆகின்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதானம் கீதால வந்து பாத்தீங்கன்னா 18th சாப்டர்ல சொல்லும் போது பிரதான சந்நியாசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்வத் சந்நியாசம் தான் பிரதான சந்நியாசம். சந்நியாசம்னாவே அது வித்வத் சந்நியாசம் தான். ஆத்மாவை அறிந்தவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்நியாசம் வித்வத் சந்நியாசம், அதுதான் பிரதானம். அதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அறியறதுக்காக தான் விவிதிஷா சந்நியாசம் எடுத்துக்கப்படுகிறது. அப்ப வித்வத் சந்நியாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் என்ன அப்படின்னா இங்கேயே ஜீவன் முக்தி. ரமணர் மாதிரி அவர் சன்னியாசம் பண்ணல, ஆனா அவர் தான் பரம சன்னியாசி. எல்லாத்தையும் விட்டுட்டு பூணூலு சிக்கை எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு வைதிகம் ஸ்மார்த்தம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு எந்த கர்மமும் இல்லாம சர்வ கர்ம சன்னியாசியா வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைக்காக உட்கார்ந்தார், அனுபூதியும் பண்ணார், அதுலயே நிஷ்டையும் அடைஞ்சார். அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்வத் சன்னியாசி அப்படின்னு பேர். அது மாதிரி அவங்க சன்னியாசம் எடுத்துக்கலாம், எடுத்திருந்தா
வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே கேட்டகரி. அறிவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடியது விவிதிஷா, அதோட பிரயோஜனம் வந்து பாத்தீங்கன்னா விதேக முக்தி, பிரம்மலோகத்துக்கு போய் அதுக்கப்புறம் இந்த தேகத்தை விட்டா விதேகம்னு அர்த்தம். விதேகம்னு அர்த்தம் விகத தேகம். இந்த தேகத்துல இருக்கும்போது அவருக்கு முக்தி இல்லை. தேகத்தை விட்டு பிரம்மலோகம் போய் பிரம்மலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்தி அடைவார். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வித்வத் சந்நியாசம், இங்கேயே பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான் அப்படின்ற ஸ்ருதிப்படி இங்கேயே ஜீவன் முக்தி அவனுக்கு கிடைக்கின்றது. ரெண்டு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. ஆச்சாரியார் மெதுவா டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறார். 3வது ஸ்லோகம் படிக்கிறோம் இன்னைக்கு. சந்நியாசஹேது வைராக்யம் யதஹர் வ்ரஜேத் ததா யதஹர் வ்ரஜேத் ததா பிரவ்ரஜேதீதி வேதோக்தஹ பிரவ்ரஜேதிதி வேதோக்தஹ தத்வேதஸ்து புராணகஹ தத்வேதஸ்து புராணகஹ சந்நியாசஹேது வைராக்யம் யதஹர் வ்ரஜேத் ததா யதஹர் வ்ரஜேத் ததா பிரவ்ரஜேதீதி வேதோக்தஹ தத்வேதஸ்து புராணகஹ. சந்நியாசஹேதுஹு, சந்நியாசத்துக்கு காரணம் எது? ஒருத்தர் சந்நியாசம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணமா என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் தெளிவா சொல்றார். வைராக்கியம் தான் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம். சந்நியாசத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லியிருக்கோம்? பகவத்கீதையிலையும் பார்த்திருக்கோம். சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் தியாகம். சந்நியாசம்னா என்ன அர்த்தம்? தியாகம். நியாசம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நியாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ரிஷி நியாசம், அங்கன்யாசம், கரண்யாசம் அப்படின்னு பூஜைகள் பண்ணும் போதும் ஜபம் பண்ணும் போதும் பண்ணுவீங்க. ஒவ்வொரு இடத்தையா வந்து பாத்தீங்கன்னா தொட்டு ரிஷிய சொல்லுவோம், அப்புறம் வந்து சந்தஸை சொல்லுவோம், அப்புறம் தேவதைய சொல்லுவோம். ஒவ்வொன்றா அங்கங்களை தொட்டு 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 வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த மந்திரத்துல சொல்லப்பட்டதெல்லாம் சொல்லுவோம். அதுக்கு பேர் நியாசம் அப்படின்னு பேரு. நியாசம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வைத்தல் அப்படின்னு அர்த்தம், வைக்கிறதுன்னு அர்த்தம். அதே நேரத்துல சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நன்றாக தியாகம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் வைத்தல்னு ஒரு அர்த்தம், விடுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்தந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா அந்தந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஸ்வாமித்திர ரிஷிகே அனுஷ்டுப் சந்தஹா காயத்ரி தேவதா அப்படின்னு வரிசையா நம்ம தொட்டு 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 சொல்றது இருக்கு. அந்தந்த இடத்துல அந்தந்த தேவதையையும் ரிஷியையும் சந்தஸையும் எல்லாத்தையும் விடுறதுன்னு சொல்லலாம். விடுறதுன்னு அர்த்தம் கையில எடுத்து விடுறதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா வைக்கிறதுன்னு சொல்லலாம். நியாசம் அப்படின்றதுக்கு அர்த்தம். சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்னா நன்றாக விடுதல் அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் மெதுவா வைக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த பேனா இருக்கு, இந்த பேனாவை மெதுவா அப்படி வச்சேன்னா வைக்கிறது. இதே சந்நியாசம் உதறி தூக்கி போட்டேன் அப்படின்னா அதுக்கு பேரு சந்நியாசம், உதறிட்டு போறது. அப்ப சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நன்றாக விடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப தொடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சந்நியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எதையெல்லாம் விட்டோமோ அதையெல்லாம் திரும்ப தொடக்கூடாது, அது மாதிரி விடுறது. அப்போ இப்பெல்லாம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதுவும் சன்னியாசம்ல இல்லை, யாரும் எதையும் விடுறதே இல்லை. சன்னியாசம் பண்ணிட்டு சொந்த ஊர்லயே இருக்காங்க, ஃபேமிலி எல்லாம் வந்து பாக்குது போகுது வருது எல்லாம். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா இருக்கிற வரைக்கும் இவரு என்ன பண்றாரு, பட்டினத்தார் அம்மா இருக்கிற வரைக்கும் வந்து ஒத்திர சொந்த ஊர்ல இருக்கார். அம்மா இறந்த பிறகு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்னியாசி இல்லை, ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி மாதிரிதான் வாழ்ந்தார். அப்ப என்ன பண்றாரு, அம்மா இறந்த உடனே ஊரை விட்டு வெளில போயிடுறாரு. அவ்வளவுதான், திரும்ப யாரையும் பார்க்கணுன்ற இது இல்லவே இல்லை. சங்கரர் என்ன பண்ணார், சொந்த ஊர்ல சன்னியாசம் பண்ணிட்டு இல்லை, கேரளால இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு போயிட்டார், மத்திய பிரதேஷ்க்கு போயிட்டார், குருநாதரை தேடி ஓங்காரேஸ்வருக்கு போயிட்டார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊரில் சன்னியாசம் கொள்ளாதே அப்படின்னு ஒரு விதி வாக்கியம் இருக்கு. சொந்த ஊர்ல சன்னியாசம் பண்ணக்கூடாது, இருந்தக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லா உறவுகளையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, வந்து பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நன்றாக விடுதல் எதுவோ அதுக்கு பேர் சந்நியாசம். அப்ப என்ன இருக்கணும் அப்படின்னா சந்நியாசத்துக்கு ஆதாரமா இருக்கிறது எது அப்படின்னா வைராக்கியம். தெளிவா சொல்றார், சந்நியாச ஹேது வைராக்கியம். சந்நியாசத்துக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் தான் காரணம். எது அகரேவ விரஜேத் ததகரேவ பிரவரஜேத்னு ஒரு பக்கத்துல உங்களுக்கு ஒரு மதுவர்ஷினியில ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்க பாருங்க. நாரத பரிவிராஜக உபனிஷத், ஜாபால உபனிஷத். ஜாபால உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 4:1 இருக்கிற மந்திரத்தை
அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி இங்க ஆச்சரியர் என்ன பண்ணியிருக்கார், போட்டிருக்கார், யதகர் விரஜே ததா பிரபிரஜே திதி. எந்த பொழுதுல, யதகர் அப்படின்னா அகர்னா டே, எந்த டேல வந்து பாத்தீங்கன்னா, எந்த பகல் பொழுதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைராக்கியம் வந்ததோ, காலையில அவருக்கு தோணுச்சு என்னடா இது வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு, டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிடுறது. ஒவ்வொருத்தரும் அப்படிதான் கிளம்பியிருக்கோம். நீங்களும் அப்படித்தானே கிளம்புனீங்க? ரொம்ப யோசிச்சிங்களா என்ன? அதெல்லாம் இல்லை. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க் வரும், என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், என்ன இது பிடிக்கவே இல்லையே, போ எல்லாத்தையும் விட்டுப்போ அப்படின்னு டக்குன்னு கிளம்பிடுறது. எப்ப வேணா தேவதா உச்சாடனம் ஆயிடலாம். எப்ப உச்சாடனம் ஆகுதோ, எப்ப வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு உண்டாகுதோ, அந்த க்ஷணமே, அந்த பொழுதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரபிரஜேத் அப்படின்னா என்ன அர்த்தம், சர்வத்தையும் உதறி தள்ளிட்டு சந்நியாசத்துக்கு கிளம்பிரு அப்படின்னு இருக்கு. அப்ப எதகரேவ பிரஜேத் ததகரேவ பிரபிரஜேத், இதான் முக்கியமான வாக்கியம் சந்நியாசத்துக்கு. எந்த பொழுதுல வைராக்கியம் வந்ததோ அந்த பொழுதிலேயே நீ என்ன பண்ண அப்படின்னா சந்நியாசத்தை கொள்வாயாக, ஸ்வீகாரம் பண்ணுவாயாக. பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வேதோக்தகா தது, அது வந்து பாத்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்டதா இருக்கு. எந்த வேதத்துல? ஜாபால உபனிஷத்துல இருக்கிறது. நிறைய உபனிஷதங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் சொல்லுது, கொஞ்சம் கூட யோசிக்காத. ஏன் அப்படின்னா வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே கிடைக்காத வஸ்து வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம். எப்ப தோணுச்சு அப்ப கிளம்பிரு, குரு பார்த்துப்பார். குரு வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்ணிரு, குரு பார்த்துப்பார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் உண்டாயிடும், மோட்ச மார்க்கத்துல பிரவேசம் பண்ணிடலாம். அதனால எந்த க்ஷணத்துல வந்து வைராக்கியம் வருதோ அந்த க்ஷணத்திலேயே கிளம்பி விடு, வைராக்கியம் கொள்வாயாக அப்படின்னு வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா வேத உக்தகா, வேதோக்தகா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தத் வேதஸ்து, அந்த சந்நியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேதங்கள் இருக்கோ, நிறைய பிரிவுகள் இருக்கு, வெரைட்டியா சந்நியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இத வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா புராணக, புராணத்துல இருந்து நமக்கு அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. புராணாத் கம்யத்தை இது புராணக, புராணத்திலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. புராணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசத்தோட வெரைட்டிய நிறைய சொல்லியிருக்கு, ஸ்மிருதிகள்ல சொல்லியிருக்கு, உபனிஷதங்கள்ல சொல்லியிருக்கு, புராணத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்ற சொல்லி முடிக்கிறார். அப்ப பேசா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றார், சந்நியாசத்துக்கு காரணம் இது வைராக்கியம். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஜனகர்லாம் முதலியவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசாட்சியில் இருந்தாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ நிமித்தம், ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில போக முடியாம இருக்கலாம். ஒரு பிள்ளையா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பிள்ளையா இருந்தா அப்பா அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும் இருக்கு. 2-3 பேர் இருந்தாங்கன்னா கவலை இல்லை, அவங்க அண்ணெல்லாம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு கிளம்பி வந்துடலாம். அப்ப சங்கரருக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே இல்லை, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு, சங்கரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளம்பிட்டாருல்ல. அம்மாவை பாத்துக்கிறதுக்கு யார் இருக்கா ஏது இருக்கா அப்படிலாம் யோசிக்கவே இல்லை, பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உடனே போனார். ஒருவேளை கொஞ்சம் பாசம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, ஐயோ அம்மாவை பாத்துக்கிறது யார் முடியும், அப்பாவை யார் பார்த்துப்பா, என்னோட மனைவியை பாத்துக்கிறதுக்கு என் பசங்க இல்லையே, இது இல்லையே, என்ன பண்றது நம்ம அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் பண்ண முடியாது, வைராக்கியம் இல்லைன்னு அர்த்தம். வைராக்கியம் ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா பகவான் பார்த்துப்பாருன்னு தோணிடுச்சுன்னா டம்னு கிளம்பு, வேற எதுவும் இல்லை, பகவான் பார்த்துப்பாரு எல்லாத்தையும், அவர் லைஃபையும் அவர் தான் பாக்குறாரு, அவங்களோட கர்மா அப்படிதான் இருக்கு அப்படின்னு கிளம்பிடுறது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, வைராக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது விவேகம், வைராக்கியம். சாதன சதுஷ்டயத்துல முக்கியமானது விவேகம், வைராக்கியம், அதுக்கப்புறம் சமாதி ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்துவம் அப்படின்னு 4 சாதனங்களை சொல்றோம். இந்த 4 சாதனங்கள்ல வைராக்கியம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிவிருத்தி மார்க்கத்தோட என்ட்ரி கார்டே. விவேக வைராக்கியம் தான் என்ட்ரி கார்டே. உள்ளுக்குள்ளார பாஸ் வாங்கணும் அப்படின்னா விவேக வைராக்கியம். எது விவேகம்? இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா அனித்தியம், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது, இது எல்லாம் நித்தியம் இல்லை, இதெல்லாம் அனித்தியம், பகவான் மட்டும்தான் நித்தியம் அப்படின்னு ஒரு விவேகம் வருது. நித்திய வஸ்து விவேகம் வந்து அனித்திய வஸ்துக்கள்ல எல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா அந்த வைராக்கியம் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார என்ட்ரு ஆகிறோம் நம்ம. அதனால வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் தான் ஹேத்துன்னு சொல்லியாச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாபால உபனிஷத்துல இருக்கிறது ஆச்சாரியார் கோட் பண்ணியிருக்கார், எதகரேவ விரஜே ததகரேவ பிரபிரஜேத் அப்படின்னு. மதுவர்ஷினியில உங்களுக்கு 3 கொட்டேஷன் கொடுத்துருக்கேன், நிறைய கொடுக்கலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் நான் கொடுத்துட்டு போறேன்.
அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாரத பரிவிராஜக உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. யதா மனசி சஞ்ஞாத்தம் சஞ்சாத்தம் வைத்திருஷ்ணியம் சர்வ வஸ்துசு. அருமையான ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார் நாரத பரிவிராஜக உபனிஷத்துல 3:12. நாரத பரிவிராஜக உபனிஷத்துல 3:12 நீங்க இதெல்லாம் வந்து நீங்க போடலாம்ல. இதுல டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா யாராவது கேட்டு நம்ம யூடியூப்ல கேட்கறவங்க யாராவது நம்ம கிளாஸ்ல யாராவது கேரளால இருக்கவங்களுக்கெல்லாம் கூட வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்கன்னா இது எல்லாமே நாத பிரம்மம் போட்டுருவார், டவுன்லோட் பண்ணிக்கலாம். யதா மனசி சஞ்சாத்தம் வைத்திருஷ்ணியம் சர்வ வஸ்துசு ததா சந்நியாசம் இச்சேத பதிதகஸ்யாத் விபர்யே. ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. யதா மனசி சஞ்சாத்தம், நன்றாக எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசுல வந்து வைராகியமானது, வைத்திருஷ்ணியம் அப்படின்னா ஆசையின்மை, எப்ப வந்து ஆசை இல்லாத தன்மை வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுதோ, சர்வ வஸ்துஷு எல்லா வஸ்துக்கள்லையும் ஒரு வைராகியம் வருதோ, ததா சந்நியாசம் இச்சேத அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசத்தை ஸ்வீகாரம் செய்வாயாக, இச்சைப்படுவாயாக. ஒருவேளை வைராகியம் வராம வந்து பாத்தீங்கன்னா நீ சந்நியாசத்தை எடுத்துக்கிட்ட அப்படின்னா சந்நியாச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பேரை மாத்திக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருப்ப, எதெல்லாம் நீங்க விட்டீங்களோ அதை எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ணிக்கிட்டு இருப்ப. எதெல்லாம் விடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனான்னு 3 விதமான ஆசைகள் அப்படின்னு சொல்றோம். மனைவி குழந்தைகள் புத்திரேஷனாக்குள்ளார வந்துடும். வித்தேஷனான்றதுக்கு அர்த்தம் தனத்து மேல இருக்கிற ஆசை. அதுக்கப்புறம் லோகேஷனான்றது இந்த லோகம் பரலோகங்கள் இதுல இருக்கக்கூடிய ஆசை. இந்த 3 ஆசைகளையும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு இது ஒண்ணு வேணாம் எனக்கு, ஈஸ்வரன் போதும், ஈஸ்வரனோட சுரூபத்தை அறியணும் அப்படின்னு ஒரு வைராகியம் வரணும். அப்படி வந்துட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் எடுத்தான் அப்படின்னா சந்நியாசம் எடுத்ததுக்கு பிறகு பணம் சம்பாதிக்கிறதுல போக மாட்டான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ பின்னாடி போக மாட்டான். அதுக்கப்புறம் இந்த லோகத்தையோ பரலோகத்தையோ அடைகிற எந்த ஒரு கர்மத்திலையும் ஈடுபட மாட்டான். ஒருவேளை வைராக்கியம் இல்லாம ஒருத்தன் சந்நியாசத்தை எடுத்தான் அப்படின்னா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதுதான் இப்ப நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாது, நீங்க இன்னும் வந்து சன்னியாசத்தை பத்தி அதிக விசாரமே பண்ணல, அதனால உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நீங்க சன்னியாசின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவீங்க. நீங்க சன்னியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா என்ன சொல்லியிருக்கோம், விபிதிஷா இல்லைன்னா வித்வத். இப்ப நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா யாருமே இதுக்குள்ளார வரவே மாட்டாங்க. என்னென்னோ நடந்துகிட்டு இருக்கு, எதோ நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா வைராக்கியம் வராம வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் எடுத்தானா சந்நியாசம் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லௌகிகனா இருக்கிற மாதிரியே காரியம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன ஆயிடும், பதிதகஸ்யாத், அவன் தன்னுடைய மேல் நிலையிலிருந்து கீழே விழுந்து விடுவான், ஒத்த பரமரமா பிறந்துருவான். அடுத்த ஜென்மத்துல விதி இருக்கு. என்னது, ஒத்த பனமரமா சன்னியாசி தன்னுடைய தர்மத்தை விட்டான் அப்படின்னா ஒத்த பனமரமா பிறந்துருவான். ஸ்மிருதி சொல்லுது அது மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பதித்தன் தானே ஒரு நல்ல மனுஷ ஜென்மத்தை எடுத்து மோட்சத்துக்கு போக வேண்டியவன் தப்பான கர்மங்கள் ஏதாவது பண்ணா அப்படின்னா கீழே விழுந்துருவான். ஏன் தப்பா கர்மம் பண்றான், வைராக்கியம் இல்லை. இதான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் நாரத பரிவிராஜக உபனிஷத்துல இருந்து சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நாரத பரிவிராஜகத்திலே 3:14 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லுது. எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்கும், யஸ்யை தானி சுகுப்தானி ஜிஹ்வோபஸ்தோதரம் கரஹ சன்யசேத் கிருதோ வாகஹ சன்யசேதக்ருதோ வாகஹ பிரம்மணோ பிரம்மச்சரியவான் பிராமணோ பிரம்மச்சரியவான் யஸ்ய ஏதானி சுகுப்தானி. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்நியாசம் எடுக்கிறவனுக்கு என்னெல்லாம் அடங்கி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நாக்கு அடங்கணும். ஜிதேரசம் ஜிதம் சர்வம் பாகவதத்துல சொல்றது என்ன அப்படின்னா ஒருத்தனுக்கு நாக்கு அடங்கிச்சு அப்படின்னா எல்லாம் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கொள்ளப்பட்டதாக ஆகிடும். முதல் விஷயம் நாக்கு அடக்கணும். இருக்கிறதுல பெரிய மோசமான இந்திரியம் எது அப்படின்னா இந்த நாக்கு. பிராமணாக போஜன பிரியாகான் இருக்கு. பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நாக்கு வந்து பாத்தீங்கன்னா வகை வகையா சாப்பிடும். வத்த குழம்பு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படும். பெசரட் இருந்தா சூப்பரா இருக்குமேன்னு ஆசைப்படும். அசோகா இருந்தா நல்லா இருக்குமே, எந்த மாமா வந்து அசோகா பண்ணுவாரு அப்படின்னு யோசிக்கும்.
ஐயோ பிராமணர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த உணவுக்கு மேல இருக்கிற ஆசை இருக்கே, பிராமண பிரியாக போஜன பிரியாக பிராமணாக, அந்த நாக்கு அடங்குச்சு அப்படின்னா எல்லாம் அடங்கிடும் அவங்களுக்கு. அப்போ ஒரு சந்நியாசம் எடுக்கிறவன் என்ன பண்ணணும்? நாக்கை அடக்க வேண்டும், ஜிஹ்வா. அதுக்கப்புறம் உதர அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க ஜிஹ்வோ பஸ்த, உபஸ்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஜனனேந்திரியம். ஜனனேந்திரியத்தை வந்து பாத்தீங்கன்னா அடக்க வேண்டும். கூட வந்து பாத்தீங்கன்னா உதரம், வயிற்றை அடக்க வேண்டும். கூட வந்து கைகளை வந்து பாத்தீங்கன்னா கண்ட கருமத்தை பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா கைகளை கண்ட்ரோலா வைக்கணும். அப்போ இந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சுகுப்தானி என்ன பண்ணணும்? நல்லா வந்து பாத்தீங்கன்னா அடக்கப்பட்டதா ரகசியமா எவனுக்கு இருக்கின்றதோ சந்நியசேத் அக்ருதவாக. ரொம்ப பெஸ்ட் சந்நியாசம் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பெஸ்ட் சந்நியாசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணிக்கிற சந்நியாசம். ஆச்சாரியர் கீதா பாஷ்யத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல 6 சாப்டருக்குள்ளார ஒரு இடத்துல சொல்றாரு, 5வது சாப்டர்னு நினைக்கிறேன், 5வது சாப்டர்ல சொல்லும்போது சொல்றாரு, 5வது சாப்டர்ல தான் நினைக்கிறேன், அங்க சொல்லும்போது சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்கார வசத்தினால ஒரு வைராக்கியம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் சன்னியாசம் எடுத்துக்கிறானா ரொம்ப ராயலா போயிடலாம், நிறைய வாசனைகள் இருக்காது. கல்யாணம் பண்ணிட்டு பண்றவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சன்னியாசம் பண்றவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவரோட செய்கையை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும், ஐயோ அவர் மேரேஜ் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்தை வந்து சன்னியாசம் எடுத்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல சன்னியாசிகளும் இருக்காங்க, ஆனா அந்த வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியும், ஸ்பஷ்டமா தெரியும். அப்போ ஆச்சாரியர் சொல்றாரு என்ன, மந்திரம் சொல்லுது நாரத பரிவிராஜக உபநிஷத்துல, சந்நியசேத் அக்ருதோவாக, சந்நியாசம் செய்து கொள்ள வேண்டும். எப்போ அப்படின்னா அக்ருதவாக அப்படின்னா என்ன அர்த்தம்? விவாகம் பண்றதுக்கு முன்னாடி. அவன் பிராமணன் முமுக்ஷு அப்படின்னு அர்த்தம். முமுக்ஷுவானவன் பிரம்மச்சரியவான், பிரம்மச்சரியத்தை உடையவனாக சந்நியாசம் எடுத்துக்கொள்ளட்டும், ரொம்ப உத்தமம் அப்படின்னு பேர். அப்ப என்ன இருக்கணும்? வைராக்கியம் இருக்கணும். இந்த வைராக்கியத்துல பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான வைராக்கியங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மசான வைராக்கியம், ஆபாச வைராக்கியம் அப்படின்னு பேரு. ஆபாசம்னா என்னது? வெறும் தோற்றம் மாத்திரமா இருக்கும். 2 நாள் 3 நாள் வைராக்கியம் வரும், போயிடும். 1 மாசம் 1 வாரம் இருக்கும், போயிடும். 1 வருஷம் சில சமயம் ரொம்ப நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையே சூன்யமான மாதிரி 1 வருஷம் 2 வருஷம்லாம் அப்படியே போவாங்க. அதுக்கப்புறம் நார்மலா ஆயிடுவாங்க, போக 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 மெதுவா நார்மல் ஆயிடுவாங்க. அப்ப வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம யாரோட க்ளோஸா இருக்கிறோமோ அவங்க இறந்து போறதை பத்தி கொஞ்சம் பேச அதை வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேரு ஸ்மசான வைராக்கியம்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரசவ வைராக்கியம்னு பேரு. இதெல்லாம் ஆபாச வைராக்கியம் அப்படின்னு பேரு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எது வைராக்கியம், வாஸ்தவ வைராக்கியம் அப்படின்னு சொல்லும் போது ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்ற தீவிர வைராக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, காக்கசிய விஷ்டாவது அசஹ்ய புத்திகி. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல வாழை இலை விரிச்சு போட்டு எல்லா பதார்த்தங்களும் பரிமாறி அந்த பதார்த்தம் எல்லாம் சாப்பிட போகும்போது வாய் வைக்கும் போது ஒரு காக்கா மேல பறந்து போய் அது மலத்தை விட்டு போட்டுருச்சு அப்படின்னா, காக்கா மலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இலையில விழுந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோமா? ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட முடியுமா? அவ்வளவுதான். ஐயோ ஐயோ எடாது இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு அப்படியே இலையோட கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவோம்? அப்படியே மடக்கி இலையோட கொண்டு போயிட்டு மொத்த பதார்த்தத்தையும் போட்டுருவோம், சாப்பிட மாட்டோம். இதேதான் வந்து பாத்தீங்கன்னா யோக வாசிஷ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், காக்கசிய விஷ்டாவது அசஹ்ய புத்தி. இந்த காக்காவோட மலம் விழுந்தா எப்படி நம்ம தூக்கி போடுறோமோ சகிக்க முடியாதோ அதே மாதிரி இந்த உலக விஷய போகங்கள்ல போகியேசு சா தீவிர விரக்திஷ்யதே. நல்லா வந்து பாத்தீங்கன்னா தீவிரமான வைராக்கியம் அப்படின்னு அதுக்கு பேரு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லும்போது சொல்றோம், நல்லா தலையில தீ பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஐயோ இந்த சம்சாரம் எரியுதுப்பா, எனக்கு தகிக்குது, இது எப்படியாவது அணைக்கணும் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு உந்துதல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீவிர வைராக்கியம் அப்படின்னு பேர். முண்டக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது முண்டக்க உபனிஷத்தோட தாற்பயமே வந்து பாத்தீங்கன்னா தலையில தீச்சட்டி ஏந்திர விரதம் இருக்கிறதுன்னு பேர். அந்த விரதத்துக்கு பேரே எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க வைராக்கியம், ரொம்ப உத்தமமான வைராக்கியம் இருக்கிறவன் அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு வைராக்கியம் தான் காரணம். வைராக்கியம் இல்லாதவன் சந்நியாசம் எடுத்தானா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா விட்டதை எல்லாத்தையும் பிடிப்பான். விட்டதை பிடிச்சதுனால அவன் பதித்தனாக ஆகி விடுவான். மோட்சத்தை அடையும் விதேக முக்தியும் கிடைக்காது, ஜீவன் முக்தியும் கிடைக்காது.
அவன் பண்ண கர்மத்துக்கு ஏத்த மாதிரி பதித்தனாக கீழிறங்கி விடுவான். பதித்தன்னா என்ன அர்த்தம்? ஒத்த பரமாரமா பறக்கணும்னு அவசியம் இல்லை. புண்ணிய கர்மம் தானே பண்ணுவாங்க. சன்னியாசம் பண்ணவன் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட கர்மம் பண்ண போறது இல்லை. நிறைய சன்னியாசிகளால நிறைய புண்ணிய கர்மா நடக்கும். அப்ப புண்ணிய கர்மா நடந்தா என்ன ஆகும்? திரும்ப சம்சாரத்துக்குள்ளாரையே சுத்திக்கிட்டு இருப்பான். மேல போவான், கீழே வருவான், மேல போவான், கீழே வருவான். அவனுக்கு கிடைச்ச சான்ஸ், ரொம்ப நல்ல சான்ஸ் கிடைச்சது. அவன் நல்லா வந்து பாத்தீங்கன்னா விதேக முக்தியோ இல்ல ஜீவன் முக்தியோ அடையலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டு அவன் என்ன பண்றான்? சம்சாரிகள் மாதிரியே பதித்தன் ஆகின்றான், கீழே விழுந்து விடுறான். மேலே ஏறினவன் கீழே இறங்க ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் 4வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 4வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிற வைராகியத்தை பத்தி சொல்லும் போது இங்க ஆச்சாரியார் சொல்றார், வைராகியத்தை பத்தி பேசுறார். விரக்திர் த்விவிதா ப்ரோக்தா தீவ்ரா தீவ்ரதரேதி ச. விரக்திர் த்விவிதா ப்ரோக்தா தீவ்ரா தீவ்ரதரேதி ச. சத்யமேவ து தீவ்ராயாம் சத்யமேவ து தீவ்ராயாம் न्यासेद योगी कुटीचके न्यासेद योगी कुटीचके. विरक्तिर्द्विविधा प्रोक्ता तीव्रा तीव्रतरेति च. सत्यमेव तु तीव्रायां न्यासेद योगी कुटीचके. அந்த தமிழ் சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா குட்டின்னு இல்லாம குட்டின்னு இருக்கு. டி ஆக்கிங்க, சம்ஸ்கிருதத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக். குட்டி சக்கைன்னு இருக்கும், குட்டி கக்கேன்னு இருக்கா. ஆமா, அங்கேயும் குட்டி சக்கேன்னு போட்டுங்க. குட்டி சக்கே, தமிழ்ல குட்டி சக்கே, சம்ஸ்கிருதத்துல டி இல்ல, குட்டி சக்கே. குட்டி சக்கே. விரக்திர் த்விவிதா புரோக்தா. நிறைய வைராகியத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சித்தாந்தவாதிகளும் வைராகியத்தை பலவிதங்களா பிரிப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பிரிக்கிறார் வித்யாரண்ய சுவாமி. வைராகியம் என்பது விரக்திகி, விரக்தினா வைராகியம். வி ரக்தக, விரக்தக அப்படின்னு சொல்லுவோம். விரக்தி, விரக்தி ஸ்திரீலிங்கத்துல. விரக்தின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஆசையின்மை அப்படின்னு அர்த்தம். ஆசையின்மை வேற, வெறுப்பு வேற. நல்லா தெரிஞ்சுங்க. வெறுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவேகம் இல்லாம வெறுத்தீங்கன்னா திரும்ப பிடிச்சிருவீங்க. இங்க நிறைய சன்னியாசிகள் என்ன பண்றாங்கன்னா வெறுத்து போய் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டு, வீட்டுல சண்டை போட்டு இல்ல எதையாவது வெறுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்துடுறாங்க. அப்படின்னா இங்க வந்து கொஞ்சம் பிளசண்டா மாறும்போது அது திரும்ப பிடிச்சிப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதனால நம்ம சொல்றோம் எப்பவுமே விவேகம், விவேகத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வைராகியம். விவேகம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன விவேகம்? இது அனித்தியம், இது அனித்தியம், இது அனித்தியம், இது அனித்தியம்னு வந்து ஒருத்தருக்கு தெரியணும். தெரிஞ்சதுக்கு பிறகு வந்துச்சு அப்படின்னா அந்த வைராகியம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கீழே ஒரு 15-20 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல கொஞ்சம் அபியாசம், முந்தின ஜென்மத்தோட ஏதோ ஒன்று ஓங்கார அபியாசம் போயிட்டே இருந்துச்சு. காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்காக உயிரே கொடுக்கறதுக்கு ஒரு 15-20 பேர் இருந்தாங்க. நல்லா ரொம்ப நல்ல விசுவாசிகள் எல்லாமே. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி காலையில் எழுந்திருப்பேன். எழுந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட் தாட் என்ன வரும் தெரியுங்களா? முதல் தாட் என்ன வரும் தெரியுங்களா? ஐயோ பகவான், இன்னைக்கும் இதேவா, இதே ரொட்டீனா? காலையில எழுந்திரிக்கணும், ஒரே மாதிரி வேலை பண்ணணும், இப்போ திரும்ப நைட்டு தூங்கி போகணும், திரும்ப பிஸ்னஸ் அது இது, ஆஃபீஸ்ல போய் உட்காரணும், இது பண்ணணும், வரவு செலவு பார்க்கணும், என்ன பண்ணணும், இதே தான். டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு எதையா பண்ணணும், சேல்ஸ் இது பண்ணணும், திரும்ப 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 ஒரே எண்ணம். காலையில வந்தோட ஒரு டைம்ல என்ன ஆகும் தெரியுங்க அப்படின்னா லாஸ்ட்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு 1 இயருக்கு முன்னாடில இருந்து ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம், 1 வருஷம் 1.5 வருஷம் போர். காலையிலேயே எனக்கு போர் அடிக்கும். ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகும் போது யாருக்காவது போர் அடிக்குமா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும் போதே வந்து பாத்தீங்கன்னா போர் அடிக்கும். ஐயோ பகவானே, இன்னைக்கு ஒரு நாளா, எப்படா இந்த நாளை கடத்துறது? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா எனக்குள்ளார தோன்றுச்சு என்ன அப்படின்னா, சுவாமி போதும் சாமி, விட்டுரு சாமி, போதும் சாமி. இதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் தாட்டு தோணும். ஐயோ போதும், இது என்ன? யாருக்காவது அது மாதிரி தோணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி தோன்றது முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா வந்து. அப்ப ஆபீஸ்ல போய் உட்கார்ந்ததுல இருந்து ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரே போர் அடிக்கும். நிறைய பணம் சம்பாதிச்சு எல்லாம் இது பண்ணி என்னது, என்ன பர்பஸ், எதுக்காக இதெல்லாம், எதுக்காக இதெல்லாம், எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும்.
அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா தோணுச்சு, இதுல இனிமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க முடியாது, இதை வச்சுக்கிட்டு நமக்கு பொழப்பு நடக்காது அப்படின்னா இதெல்லாம் விட்டுட்டு குருநாதரை தேடி போகணும் அப்படின்னு எனக்குள்ளார வந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா உங்களுக்கு? சேலத்துல இருந்தேன் நான். பேரலன்ஸ் சித்ராமாக்கு தெரியும், பேரலன்ஸ்ல தான் என்னோட ஆஃபீஸ் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். பிள்ளையார் கோயிலுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ் வந்து எடுக்க போறேன். அம்மா சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிஷிகேஷ் போனா வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகள்லாம் இருப்பாங்க. எனக்கு ரிஷிகேஷ்னாவே அப்படியே ஒரு ஜிகு ஜிகுன்னு இருக்கும். அப்படியே அந்த இப்போ கூட ரிஷிகேஷ்னு பேரை சொன்னாவே எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்போ அம்மா வந்து சொன்ன ரிஷிகேஷை பற்றி சொன்னோன்னா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிஷிகேஷ் போயிட்டா குருநாதர்கள்லாம் இருப்பாங்க போல இருக்கு. ஐயோ ரிஷிகேஷ் போகணும்னா அது காடாச்சே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி பார்ன் பெர்சன், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொஃபஸ்டிகேஷனாக லைஃப்பை லீட் பண்ணியிருக்கோம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் போய் இருக்கணும்னா நமக்கு வந்து எப்படி முடியும் அப்படின்னு நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் ஏதாவது காடா இருக்கா அப்படின்னும் போது கொல்லிமலை அப்படின்னு ஒரு பக்கத்தில் வந்து இருக்கு. இந்த கொல்லி ஹில்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் கொஞ்சம் மீடியாலாம் நிறைய ஆயிடுச்சு, முன்னாடிலாம் மீடியாலாம் இல்லை. நான் சொல்கிறதுல 90s. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் வந்து நல்ல இது ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு, ஐயா நீ பார்த்துக்கோ, ஒரு வாரம் 10 நாளுக்கு நான் வரமாட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பேக் வச்சுருந்த கையில் மேலே நேராக போனேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கு அரப்பளீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு போனேன். நமஸ்காரம், சுவாமியை நல்லா நமஸ்காரம் பண்ணேன். அங்கே எங்கேயாவது ஏகாந்தம் இருக்கா அப்படின்னும் போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னார், கீழே வந்து ஒரு பாதாளத்தில் வந்து என்ன அப்படின்னா கோரக்கர் குகை ஒன்று இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஓ, கோரக்கர் குகைன்னா ஆள் நடமாட்டமே இருக்காது. ஆள் நடமாட்டமே இருக்காது சுவாமி, யாரும் போக மாட்டாங்க அப்படின்னோடனே சரி யார் கூப்பிட்டு போவா அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு சாமியார் இருந்தார், சும்மா வேஷம் போட்ட சாமியார். அவர்கிட்ட கூப்பிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூப்பிட்டு போகிற சாமி, ஆனால் கொஞ்சம் பணம் கொடுக்கணும், எவ்வளோ வேணால் பணம் வாங்கிக்கிங்க அப்படின்னு கூப்பிட்டு போங்க அப்படின்னா. நான் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்க சமயம், சாமி நாளைக்கு காலையில் கிளம்பலாம் அப்படின்னு. சரி அப்படின்னு கிளம்பியாச்சு. எக்ஸிக்யூட்டிவ் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, 1 லிட்டர் எண்ணெய் வாங்கி வச்சுங்க சுவாமி, அங்கே விளக்கு சாமி இல்லை, நான் இப்போ சாமின்னு சொல்கிறேன். 1 லிட்டர் எண்ணெய் வாங்கியாச்சு விளக்கு போடுறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் ஒரு பிரெட் பாக்கெட், அங்கே சின்னதாக ஒரு சின்ன பிரெட் பாக்கெட் கிடைச்சிது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கிடச்சிது. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பேக்கில் எவ்வளோ வைக்க முடியும், ரொம்ப கம்மியாக தான் வைக்க முடியும், வச்சாச்சு. வச்சுட்டு நானும் அந்த சாமியாரும் என்ன வந்து கிளம்பிட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலி, அது அந்த வேலிக்குள்ளாரையே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஒரு கோரக்கர் கேவ் அப்படின்னு ஒரு கேவ் வரும். அந்த கேவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறையில வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சு இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் ஒரு பெரிய விஷாலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் வச்சு பிரதிஷ்டா பண்ணி ஒரு ரூம் மாதிரி இருக்கும். இவ்வளோதான். எனக்கு போனோன்னு ஒரு நதி வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு சின்னதாக நதி ஓடிக்கிட்டு இருக்கு. சத்தம் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. வெறும் 1000 வருஷத்து மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் இது இருக்கு. நான் போனேன்னா எனக்கு சந்தோஷம்னா சந்தோஷம். அப்பா நான் தேடின இடம் இதுதான் அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரு, என்னை விட்டுட்டு போன வந்த சன்னியாசி வந்து பார்த்தீங்கன்னா, சாமி நான் இருந்துப்பீங்களா அப்படின்னா, இருந்துப்பேன், ஒன்றும் இல்லை சாமி, கரடி வரும், ஏதாவது பார்த்துங்க, வேற எதுவும் பிரச்சனை இல்லை, இல்லை சிங்கம் புலிலாம் இங்கே இல்லை, கரடி இருக்கும், கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. அவ்வளோதான். நான் ஒரு 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் காட்டில் இருக்க முடியுமா, ஏன் ரிஷிகேஷ் போகணும். அப்போ ரிஷிகேஷ் போகணும் அப்படின்னா காட்டில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம்னா சந்தோஷம். 10 நாள் ஆனோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் காட்டில் வாசம் பண்ணுறதுக்கு எனக்கு தெம்பு இருக்குது அப்படின்னு. நிறைய இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு, நான் சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே போக வேண்டிய ஒரு இது ப்ரோக்ராம். ஒவ்வொரு ரொட்டீனாக ஒருத்தர் போவாங்க. என்னோட ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே போக வேண்டியிருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே போனோன்னா எங்கேயாவது போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டுலாம் வருவோம் ஆஃபீஸ் செலவில். அப்போ வந்து பார்த்தேன் பாம்பே போயிட்டுமே. அப்போ வந்து எனக்கு அம்மா சொன்ன அந்த ரிஷிகேஷ்னு உள்ளுக்குள்ளார ஆகிட்டே இருக்கா. அப்போ நான் என்ன பண்ணேன், ரிஷிகேஷ் பார்க்கலாமா அப்படின்னா, அங்கேருந்து டெல்லி வரணும், டெல்லியிலேருந்து தான் ரிஷிகேஷ் போகணும். சரி ஒரு வாட்டி பார்த்துருவோமே, காட்டில் இருந்து பார்த்துட்டோம், ரிஷிகேஷ்னா என்ன, ஒருவேளை நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் இருந்துடலாம், இல்லை அப்படின்னா திரும்ப வந்துடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஒரு நாள் நல்ல நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்லேண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயிலில் நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு பூஜாரிகிட்ட விபூதி எடுத்து பூசிக்கிட்டு வண்டி ஏறியாச்சு. வண்டி ஏறி நேராக ரிஷிகேஷ் போனேன். 4 நாள் பார்த்தேன். எனக்கு நல்ல பவித்திர பூமி, எனக்கு பிடிச்சி போச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா குருவை தேடணும் அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்ப வேண்டிய ஃபைல் எல்லாத்தையும் அனுப்பிட்டு ஒரு சன்னியாசியா ஒரு நாள் நல்ல நாளில் சன்னியாசி ஆயாச்சு. எந்த யோசனையும் இல்லை. என்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கங்கையில் கொண்டு போயிட்டு கிழிச்சு மொத்த அடையாளங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் பண்ணியாச்சு.
எனக்குன்னு பேக்ரவுண்ட்ல என்னெல்லாம் இருந்துச்சோ எந்த அடையாளங்களும் இல்லாம மொத்தத்தையும் கங்கால தூக்கி போட்டாச்சு. எனக்குன்னு ஒண்ணும் இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா புது லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றேன். குருநாதர்கிட்ட போய் என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா சேவை பண்ணிட்டு ஆரம்பிச்சது. அப்போ இது எல்லாத்துக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின ஜென்மத்துல ஏதோ ஒரு தொட்ட குறை விட்ட குறையா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வைராக்கியம் வந்திருக்கணும். அப்ப அந்த வைராக்கியம் விவேகம் வைராக்கியத்தை முன்னிட்டு இது வரைக்கும் ஜீவனம் போயிட்டே இருக்கு. நம்ம எதையெல்லாம் விட்டோமோ அதை எதையுமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பணத்துக்காக ஒரு காரியம் பண்ணல. பணம் சம்பாதிக்கணும், பணத்தை வந்து இது பண்ணணும், இந்த லோக்கத்துல ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு எந்த காரியத்திலையும் ஈடுபடவே இல்லை. அப்போ வைராக்கிய விவேக வைராக்கியத்தோட ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் பண்றார் அப்படின்னா அவர் திரும்ப வந்து எதையும் பிடிக்க மாட்டார். ஒருவேளை வந்து எஸ்கேபிசத்துக்காக ஓடி வந்தவங்க நிறைய இருக்காங்க. பொறுப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சமாளிக்க முடியல, ஃபேமிலியை ரன் பண்ண முடியல, நிறைய லோன் ஆயிடுச்சு, நிறைய சன்னியாசம் விதவிதமா வராங்க. அக்யூஸ்ட் எல்லாம் கூட சன்னியாசம் எடுத்துக்கிறாங்க. அது மாதிரிலாம் இருக்கிறவங்க எல்லாம் சன்னியாசம் எடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? மனசு வந்து விவேகம் இல்ல, வைராக்கியம் இல்ல. அப்ப விவேக வைராக்கியம் இல்லாம எடுத்த சன்னியாசம் திரும்பவும் அவங்க பழைய பர்சன் மாதிரியே இருப்பாங்க, கல்டிவேட் ஆகியே இருக்க மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராக்கியத்தை 2 விதமா பிரிக்கிறார். விரக்திர் த்விவிதா புரோக்தா, 2 விதமான வைராக்கியங்கள் சொல்லப்படுகிறது. தீவிரா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தீவிர வைராக்கியம் அப்படின்னு பேர். 2வது தீவிர தரேதி. தரப்பிரத்தியம் எப்பவுமே என்ன இருக்குன்னா 2 கம்பேர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது தரன்னு சொல்லுவோம். 2 இருந்தா கம்பேரிட்டிவ், 2 இருந்தா தர பிரத்தியம் போடுவோம். தீவிர தர. தீவிர வைராக்கியம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதை காட்டில இன்னும் கொஞ்சம் அதிகமான வைராக்கியத்துக்கு பேர் தீவிர தர வைராக்கியம் அப்படின்னு 2 விதமாக சொல்லப்படுகிறது. சத்தியமேவது தீவிராயாம், வாஸ்தவத்துல, சத்தியம் என்ன அர்த்தம்? வாஸ்தவத்துல எனக்கு உண்மையிலேயே வைராக்கியம் வந்து வந்துருச்சு, ஆபாச வைராக்கியம் இல்ல, சத்தியம் ஏவ அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே அர்த்தம். ஏன் உண்மையிலேயே போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபாச வைராக்கியம் 2 சொல்லியிருக்கோம்ல, ஸ்மசான வைராக்கியம், அதுக்கப்புறம் பிரசவ வைராக்கியம். இது மாதிரி வைராக்கியம் அது மாதிரி வராம வாஸ்தவத்துல விவேக வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு ஒரு வைராக்கியம் தீவிரமா வந்தா அவன் என்ன பண்ணட்டும் அப்படின்னா யோகி நியாசேத் குட்டி சகே, அந்த யோகியானவன், யோகினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துருக்கோம். சன்னியாசத்துக்கு முன்னாடி சித்த சுத்தி அடைஞ்சு அவன் வந்திருக்கணும். அப்ப கர்மயோகத்தை நல்லா அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற யோகியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நல்லா அபியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தையோ இதையோ பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட லைஃப்பை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஜென்மாந்திர தொடர்பு ஒரு ஓங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிர அபியாசம் பண்ணிட்டு இருந்தேன். தீவிர அபியாசம். அப்ப யோகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணணும், தீவிரமான வைராக்கியம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், குட்டீச்சக சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். குட்டீச்சகன் அப்படின்னு பேரு. விவிதிஷாக்குள்ளார இனிமே பேதங்களை சொல்ல போறோம். விவிதிஷா வித்வத்துன்னு 2ஆ பிரிச்சிருக்கோம். அந்த விவிதிஷாக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா முதல் பேதம் குட்டீச்சக சந்நியாசம் அப்படின்னு பேர். இந்த குட்டீச்சக சந்நியாசம் யாரோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வானப்பிரஸ்தனோட ஈக்குவலா இருக்கிறது குட்டீச்சக சந்நியாசம். வானப்பிரஸ்தனுக்கும் குட்டீச்சக சந்நியாசத்துல இருக்கிறவனுக்கும் ஒரே தர்மம், ஒரே லைஃப் ஸ்டைல் தான் இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து பாத்தீங்கன்னா இங்க யாரெல்லாம் வானப்பிரஸ்தரா இருக்கீங்களோ அவங்க என்ன மாதிரிதான் இருக்கணும். இந்த சும்மா குழந்தைய பார்க்க போறேன், பேர குழந்தைய பார்க்க போறேன்லாம் போகக்கூடாது. அவங்க வந்து உங்களை பார்த்துட்டு போகணும், அவ்வளவுதான். நீங்களாம் அங்க போகக்கூடாது, யாரையும் போய் பார்க்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பசங்க பேர்ல எழுதி வச்சுட்டு பேசாம இருக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, வருமானத்தை பார்க்கக்கூடாது, அதே மாதிரி வந்ததை சேர்த்து வைக்கிறதுல கவனம் கொடுக்க கூடாது. இதெல்லாம் கவனம் கொடுக்காம வெறும் சுவாத்தியாயத்திலையும் தபஸ்லையும் மட்டும்தான் இருக்கணும் வானப்பிரஸ்தர்கள். சன்னியாசி என்ன பண்ணணும், பிரணவ ஜபத்தை பண்ணிக்கிட்டு, பிரணவ ஜபத்தோட கூட வந்து இவன் என்ன சன்னியாசம் பண்ணியிருக்கான், விவிதிஷா. விவிதிஷான்னு என்ன அர்த்தம், சுவாத்தியாயத்திலேயே இருக்கிறது, ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்காக சிரவண மனனத்திலேயே இருக்கட்டும். இதான் இதுக்கு வந்து ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சொன்னதுக்கு பிறகு இப்ப இதுல ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. முன்னாடி கீழே வந்து பாத்தீங்கன்னா மதுவர்ஷினியில ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாரத பரிவிராஜக உபனிஷத்துல 3:16 ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. மந்திரம் என்ன மந்திரம்,
ஆமா, அதை நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, வைராக்கியத்துல பல விதங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாரு அப்படின்னு. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க பேச்சு வந்து பாத்தீங்கன்னா தீவிர வைராக்கியம், தீவிர தர வைராக்கியம் அப்படின்னு 2 சந்நியாசத்துக்கு காரணமா இதை சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா யோகத்தோட ஸ்டெப்ஸ்ல போகும்னு. அப்போ யோகத்தோட ஸ்டெப்ஸ்ல ஒரு யோகி வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா, அந்த யோகத்துல நடக்கும்போது தான் அபர வைராக்கியம் பர வைராக்கியம் 2ஆ பிரிக்கிறோம். அபர வைராக்கியத்துக்கு பேர் யோக சூத்திரத்துல என்ன பேர் வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசீகார சஞ்ஞா வைராக்கியம் அப்படின்னு வச்சிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை யோகியா இருக்கிறவன் என்ன பண்ணலாம், வசீகார வைராக்கியத்தை அடைஞ்சிட்டான் அப்படின்னா, அதனாலதான் யோகின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கு. அப்ப வசீகார சஞ்ஞான்ற வைராக்கியத்தை அடைஞ்ச யோகி என்ன பண்ணலாம், கிளம்பிடலாம், குட்டிச்சக் சன்னியாசத்துக்கு கிளம்பிடலாம். கிளம்பி போய் அந்த யோகி என்ன பண்ணுவான், ஒரு குட்டியால இருந்துகிட்டு என்ன பண்ணுவான், அடுத்த அபியாசத்தை இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போவான். உட்கார்ந்து அபியாசத்தை என்ன பண்ணுவான், நிர்விச்சாரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா யோகிக்கு வைராக்கியம் வருது. அதுக்கப்புறம் சானந்தம் சாஸ்மிதாக்கு போவான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்துக்கு போவான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதாயிரும், நிர்விகல்ப சமாதிக்கு போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யோகின்ற சப்தம் 2 யோகியம் குறிக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தினால சித்த சமாதானத்தை அடைஞ்சவனும் விவேக வைராக்கியத்தை அடைஞ்சவனையும் குறிக்கும். இல்லைனா யோகின்றதுக்கு அர்த்தம் அஷ்டாங்க யோகத்துல நிர்விச்சார சமாபத்தியை அடைஞ்சவனுக்கும் யோகி அப்படின்னு பேர். 2த்துலயும் வந்து கீதால வந்து கீதா பாஷ்யத்துல 2மே சொல்றாரு. யோகத்தினாலையும் சமநிலை அடையப்படும், அஷ்டாங்க யோகத்தினால கர்ம யோகத்தினாலையும் சமநிலை அடையப்படும், விவேக வைராக்கியம் வரும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் கொட்டேஷன் கொடுக்கிற நாரத பரிவிராஜக உபனிஷத்துல இருந்து நம்ம கொடுக்குறோம். பிரவிற்த்தி லட்சணம் கர்ம ஞானம் சந்நியாச லட்சணம். இந்த ஞானம் சந்நியாச லட்சணம் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் 1ல முதல் டாக்குமெண்ட்லயே பகவத்கீதையில ஞானம் சந்நியாச லட்சணம், ஞானம் ஒருத்தட்ட இருக்கு அப்படின்னா அது ஞானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்த அர்த்தங்கள் ஞானம் இல்ல. ஞானம்ன்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நித்தியம் இது அனித்தியம், இவ்வளவுதான் ஞானம். இது எல்லாம் தோற்ற மாத்திரம், சொப்பனம் மாதிரி இருக்கிறது, ஒரே தத்துவம் ஆத்ம தத்துவம் மட்டும்தான் உண்மை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். நித்யா நித்திய வஸ்து விவேகம், ஆத்ம அனாத்ம விவேகம், இதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானம். ஞானம்னாவே விவேக ஞானத்துக்கு பேர் தான் ஞானம் அப்படின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் தெளிவா சொல்றாரு, பிரவிற்த்தி லட்சணம் கர்ம. எங்கெங்கெல்லாம் கர்மம் இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரவிற்த்தி லட்சணம். யாராவது ஒரு சாமி இருந்தார் தயானந்த ஆசிரமத்துல, இப்ப இல்ல, இப்ப பொறுப்புல இல்லைன்னு நினைக்கிறேன், சுத்தானந்த சுவாமி அப்படின்னு ஒரு சாமி இருந்தார். நான் அவர் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சஷ்டி அப்பவும் நாங்க என்ன பண்ணுவோம், யாரையாவது வந்து பெரியவங்களை கூப்பிட்டு பிக்ஷை கொடுக்கணும் அப்படின்னு நான் போய் இன்வைட் பண்ணுவேன் சாமி. சாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா தயானந்த ஆசிரமத்துல சுத்தானந்தான்னு சுவாமி. சாமி ஒரு 11 மணி போல, சாமி இன்னைக்கு காலையில பிக்ஷைக்கு வந்துடணும் ஒரு 12 மணிக்கு அப்படின்னு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் என்கிட்ட சொல்லுவார். ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, என்ன போய் ஒரு சன்னியாசின்னு கூப்பிடுற நீ. இந்த சாவி வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் தயானந்த ஆசிரமத்தோட ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100-150 ரூம்ஸ் ஆகுது இருக்கும். அப்ப அந்த ரூம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து வருவாங்க, செக் அவுட் பண்ணிட்டு போவாங்க, செக்இன் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் சாவி எல்லாம் இருக்கு, மெயின்டெனன்ஸ் பண்ணணும். யார் யாருக்கு என்னென்ன ரூம் கொடுக்கணும், எவ்வளவு டொனேஷன் கொடுத்தாங்க, என்ன பண்றாங்க, லெக்சர் மெயின்டைன் பண்ணணும். ஆஃபீஸில் ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. அது டாய்லெட் கிளீன் பண்ணாங்களா இல்லையா, பெட் கவர் போட்டாங்களா இல்லையா, கிளீன் பண்ணாங்களா இல்லையா, டெட்டால் போட்டுச்சா இல்லை ஃபினாயில் ஊத்துனானா, இதெல்லாம் சன்னியாசியோட வேலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் உட்கார்ந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட சொல்றேன், நான் போய் சாமி பிக்ஷைக்கு வரணும் சாமி இன்னைக்கு அப்படின்னு. என்ன ஒரு சன்னியாசின்னு கூப்பிடுற நீ, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாரு, லாட்ஜி நடத்திட்டு இருக்கேன் நான். இதே வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, லாட்ஜி நடத்திட்டு இருக்கேன் நான். ஏன்னா அவருக்கு முன்னாடி ஒரே கன்ஃபியூஸ், அவருக்கு 10 சாவி 20 சாவி இருக்கு, யாருக்கு என்ன சாவி கொடுக்கணும், சாவி வாங்கணும், இதான் நடந்துட்டு இருக்கு. அவர் நொந்து போய் சொல்றாரு, என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான், என்ன போய் ஒரு சன்னியாசி ரோட்ல போய் எவனாவது ஒருத்தன் சன்னியாசி போயிட்டு இருப்பாரு, அவனை கூட்டிட்டு போ பிக்ஷைக்கு, என்ன ஒரு சன்னியாசின்னு கூப்பிட வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ உள்ளுக்குள்ளார எவ்வளோ ஒரு கோபம் இருந்தா அந்த வார்த்தை வரும் யோசிப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பலமுறை சொல்லியிருக்காரு, நீயாவது நல்ல சன்னியாசியா இருப்பா அப்படின்னு. என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவார், நீ நல்ல சன்னியாசியா இருப்பா, என்ன மாதிரி ஆயிடாது அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம், நான் என்னைக்கா போய் நமஸ்காரம் பண்ணுவேன் தனியா இருக்கும்போது. ஃப்ரீயா இருந்தாரு அப்படின்னா, ஃப்ரீயா இருக்காரு சுவாமி, ரொம்ப ரொம்ப சீனியர், மோஸ்ட் சீனியர், ரொம்ப தனியா இருக்காரு, ஆபீஸ்ல யாருமே இல்லையா அப்படின்னு நேரா உள்ள போய் சாமி நமஸ்காரம் பண்றேன் சாமி அப்படின்னு நமஸ்காரம் பண்ண. என்ன போய் நமஸ்காரம் பண்ற,
என்ன மாதிரி இருக்காத நீ நீ வந்து பாத்தீங்கன்னா நல்ல சன்னியாசி ஆயிரு, என்ன மாதிரி ஆயிராத அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாம கருமத்துல ஈடுபடுறவங்க இருக்காங்கல்ல, யாரெல்லாம் கருமத்துல ஈடுபட்டு இருக்க சன்னியாசிகள் இருக்காங்களோ அவங்களுக்குள்ளாரெல்லாம் ஒரு புலம்பல் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். நீங்க வெளியில இருக்கிற லோக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வெளியில, ஆனா பக்கத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா விவகாரத்துல இருக்கிற எல்லா சன்னியாசிகளும் உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி துக்கியா இருப்பாங்க. ஐயோ நான் இதை பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாச ஆசிரமத்துக்கும் அவங்க பண்ற கர்மத்துக்கும் என்ன இருக்கும், கான்ட்ரடிக்ட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ உள்ளுக்குள்ளாரே அவங்க ஸ்பிளிட் ஆகி இருப்பாங்க. அவங்க ஸ்பிளிட் ஆகி ஒரு கர்மத்தை பிடிக்காமையே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு மோகத்தினால, ஏதோ ஒரு காரணத்தினால. அப்ப தெளிவா தெரிஞ்சுங்க, ஒரு கிரகஸ்தன் பண்ணினாலும் சரி, ஒரு சன்னியாசி பண்ணினாலும் சரி, கர்மம் அப்படின்றது என்ன தர்மம், பிரவிற்த்தி லட்சணம். பிரவிற்த்தி தான் கர்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரவிற்த்தி தான். புண்ணியமா பாப்பமா அப்படின்னு கேட்டீங்கன்னா புண்ணியம் தான். ஸ்கூல் நடத்துறது புண்ணியம் தான். ஒரு ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்களை அகாமடேட் பண்றதுக்காக பண்றது புண்ணியம் தான். எல்லாம் புண்ணியம் தான். ஆனா வந்து நிவர்த்தியான்னு கேட்டீங்கன்னா நிவர்த்தி இல்லை. ஒரு சுவாமி என்கிட்ட சொல்லுவார், எங்க ஆணைக்கட்டி ஆசிரமத்தை கட்டினவர் ஒருத்தர், இப்ப இல்லை, அவருடைய இறந்து போயிட்டார். அவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து பாத்தீங்கன்னா சாமியை தயானந்த சாமியை பார்க்க போனப்போ அவரை போய் மீட் பண்ணி அவரை வந்து நமஸ்காரம் பண்ணி, எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவர். அவர் சதானந்தன்ஜிக்கெலாம் ரொம்ப க்ளோஸ். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போய் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு நொந்து போயிருந்தேன். வயசு வந்து பார்த்தீங்கன்னா 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ சொன்னார், என்ன மாதிரி பண்ணிடாதப்பா, என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடாதப்பா, 2வது சன்னியாசி, என்ன மாதிரி பண்ணிடாதப்பா. ஏன் அப்படின்னா, நான் படிக்கிற காலத்தில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சாஸ்திரம் படிக்காம பில்டிங் கட்டிட்டு இருந்தேன். சொன்னார், இப்படியே கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா 60 ஏக்கர் லேண்டு, பில்டிங்ஸ், நிறைய பில்டிங். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்டிங்காக கட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து படிக்கிறா, நான் படிக்கலை. அப்போ நீ அந்த தப்பை பண்ணிடாதப்பா, படிக்கிற காலத்தில் படிச்சிரு, நல்ல சாஸ்திரத்தை படிக்கிறத படிச்சிரு, என்ன மாதிரி கர்மத்தில் ஈடுபட்டுனா படிக்க முடியாமல் போயிடுவேன் அப்படின்னு. நல்ல புத்திசாலி, நல்ல பாவத்தை நான் பாடம் படிச்சிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆகிடும். அப்போ உள்ளுக்குள்ளார என்ன ஆகும்னா, ஒரு டைம்ல இவங்க பண்ண கர்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா புண்ணிய கர்மா தான். ஆனால் வந்து அவங்க எதுக்காக சன்னியாசம் எடுத்தாங்களோ அது நடக்காது, பிரவிற்த்தி. ஒரு சன்னியாசி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் பரிவராஜகத்தில் இருக்கும்போது ஒரு சன்னியாசி வந்தார், ஹரித்வார். ஒரு பெரிய மனத்தோட சன்னியாசி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலில் விழுந்து அழுகுறாரு. என்ன சாமி அப்படின்னு கேட்டால், சாமி 25 வருஷம் போயிடுச்சு சாமி, 25 வருஷம் போயிடுச்சு, எனக்கு பாடம் சொல்லுங்க சாமி. முதல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயா உட்காருங்க சாமி, நான் உங்கள்கிட்ட பாடம் படிக்கிறேன் சாமி, உங்கள் சிஷ்யன் ஆயிடுறேன், நான் பாடம் படிக்கிறேன். ஏங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், அவர் வந்து கையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேப்டாப்பு, ஒரு 2 டேப்லெட்டு, 2 ஃபோனு, எல்லாத்தையும் ஒரு பெரிய சம்சாரியாக தான் ட்ராவல் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, அவர் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்த ஆசிரமத்தில் எவ்வளோ ரூம்ஸ் அப்படின்னா 2000 ரூம்ஸ். ஹரித்வார் 2000 ரூமை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும்னா உங்கள் புத்தி எப்படி இருக்கணும் யோசிப்பாரு. 2000 ரூம்ஸ்ல எவ்வளோ பப்ளிக் வருவாங்க போவாங்க. ஹரித்வார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு பார்த்தீங்க. அப்போ 25 வருஷம் சாமி, நான் உள்ள வந்தோன்னே சாமி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட குருநாதர், இந்தாப்பா நீ தான் பொறுப்பா இருந்து பார்த்துக்கணும்னு கொடுத்தாரு. இப்படி திரும்பி இப்படி பார்க்கறதுக்குள்ளார 25 வருஷம் ஓடி போச்சு. வெறும் வேஷம் மட்டும் தான் இருக்கு ஒழிய சுவாத்தியாயம் பண்ணல, ஆத்ம ஞானமோ ஜபமோ தபமோ ஒன்றும் நடக்கல. காலையில எல்லாம் இல்லை. நீங்க லாட்ஜ் நடத்துறவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அன்டைம்ல ஆள் வருவாங்க போவாங்க, 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் வருவாங்க, ஆட்கள் வருவாங்க. அது ஒரு இந்த தீர்த்த க்ஷேத்திரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா காசி கயா இது மாதிரியான இடத்துல எல்லாத்துலேயும், திருவண்ணாமலை எல்லா இடத்துலையும் அன்டைம்ல வருவாங்க போவாங்க. அப்போ தூக்கம்லாம் இருக்கவே இருக்காது, ரொட்டீன் இருக்கவே இருக்காது. அப்போ அவர் சொல்றாரு என்ன, 25 வருஷம் போச்சு சுவாமி, 25 வருஷம் போச்சு. அப்போ வெளியில சன்னியாசி, ஆனா உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பு வந்து பண்ண காரியம் நிறைய சேவா, நிறைய புண்ணியம் எல்லாம் பண்ணியிருக்கார். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்காக ப்ராக்ரஸ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, பிரவிற்த்தி தான் நடந்திருக்கு. அப்ப சந்நியாசம் பண்ணிட்டு பிரவிற்த்தி பண்ணாலும் சரி, இல்ல சந்நியாசம் பண்ணாம கிரகஸ்தாசிரமத்துல இருந்து கர்மா பண்ணினாலும் சரி, இந்த கர்மம் தான் பிரவிற்த்தி லட்சணம் அப்படின்னு பேர் அடிச்சா. அதுக்கு அடுத்தது ஆச்சாரியர் சொல்றாரு, ஞானம் சந்நியாச லட்சணம். ஞானம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னாவே என்ன அர்த்தம், ஒருத்தனுக்கு ஞானம் வந்துச்சுனாவே என்ன ஞானம் வரும், இது அனித்தியம். அனித்தியத்துல நான் எதுக்கு பண்ணணும், கர்மம் என்ன பண்ணும், பித்ருலோகத்தை அடைய பண்ணும், புண்ணியத்தை பண்ணும். அப்ப பித்ருலோகத்துக்கு போறதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்காக நான் போகணும். அப்போ ஞானம் வந்துச்சு அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசத்தை செய்து கொள்வான்.
அப்படி ஒருவேளை சந்நியாசம் பண்ணல, தியாகம் பண்ணல அப்படின்னா அவனுக்கு அந்த ஞானம் சரியா வரல. ஆச்சாரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். 2 பாதை இருக்கு. ஒருத்தனுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு காட்டு வழியில போயிட்டு இருக்கான். ஒரு பாதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் போய் 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 நல்லா வந்து பாத்தீங்கன்னா தூசி இதெல்லாம் கல்லு மண்ணெல்லாம் இல்லாம முள்ளெல்லாம் இல்லாம நல்ல பாதையா இருக்கு. இன்னொரு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அதிகம் யாரும் போகாம முள்ளா வளர்ந்து கிடக்குது ஒரு பாதை. எவனாவது ஒருத்தங்க நல்ல பார்வை இருக்கிறவன் ஒரு நல்ல பாதையை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த முள் இருக்கிற பாதையில நடந்து போவானா? அப்படி போனா பின்னாடி வரவங்க என்ன சொல்லுவாங்க? என்னப்பா கண்ணா தெரியல, நல்ல பாதை இருக்கும்போது எதுக்கு அந்த பாதையில போற, முள்ளு பாதையில ஒழுங்கான பாதையில போ, கண்ணா தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்ப விஷன் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானம். அப்போ வந்து நல்ல பாதை கெட்ட பாதை, அனித்தியம் நித்தியம். இது நித்தியம் இது அனித்தியம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கர்ம மார்க்கம் ஃபுல்லா அனித்தியம், ஞான மார்க்கம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, நித்திய பதவியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஒருத்தருக்கு விவேகம் வந்துடுச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? ஞானம், விவேக ஞானம் வந்துடுச்சுனாவே அவர் அனித்தியத்தை விட்டுட்டு நித்தியத்துக்கு வந்துடுவார். இதுதான் சந்நியாசம். அப்ப ஞானம் எங்கெங்கெல்லாம் ஞானம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் தியாகம் கண்டிப்பாக இருக்கும். தியாகம் இல்லாத இடத்துல ஒரு ஞானம் இருக்கு அப்படின்னா அந்த ஞானம் ஆபாச ஞானம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்ற தஸ்மாத் ஞானம் புரஸ்கிருத்திய. ஆகையினால் ஒருத்தன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம் புரஸ்கிருத்திய சந்நியசேத் இக புத்திமான். புத்திமானா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? இப்ப நான் உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன், நிறைய சொல்றேன். இதுல இருந்து ஒரு 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் வந்துச்சுன்னா ரொம்ப உத்தமமா இருக்கும். அதுதான், அதுக்காக தான் சொல்லிட்டே இருக்கும். பரம்பரையா பாகவதத்துல இருந்து உபனிஷதங்கள்ல இருந்து பகவத்கீதையில இருந்து உபனிஷதங்கள் எல்லாத்தையும் திரும்ப 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 கிரகஸ்தர்களுக்கும் சொல்றோம். எப்படி ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மெதுவா ஒருத்தருக்கு உள்ளுக்குள்ளார வேலை செய்யலாம். இந்த ஜென்மத்துல இருந்தாலும் ஜென்மாந்தரங்கள்ல வேலை செய்யலாம். அப்ப புத்திமான் என்ன பண்ணணும்? தஸ்மாத், ஆகையினால் புத்திமான் ஞானம் புரஸ்கிருத்திய, ஞானத்தை முன்னிட்டு. எனக்கு ஞானம் வேணும், நான் இது நித்திய அனித்திய விவேகம் இருக்கு, நான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ணி நான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அடைய வேண்டும், ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தினால என்ன பண்ணணும்? இக புத்திமான் சந்நியசேத், இங்கு புத்திசாலியானவன் கர்மங்களை சந்நியாசம் செய்யட்டும். ஏன் கர்மத்தை சன்னியாசம் பண்ணோம்? கர்மத்தினால பித்ருலோகத்துக்கு தான் போக முடியும். திரும்ப க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விஷந்தி, திரும்ப இந்த லோகத்துக்கு வர வேண்டும். 4வது ஸ்லோகம் பண்ணதுக்கு பிறகு 5வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். அப்ப முதல் சன்னியாசம் என்னது? குட்டீச்சிக சன்னியாசம். நீங்க 2 பேர் போட்டுக்கணும், வித்வத்து விவிதிஷா. இப்ப விவிதிஷால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரி எல்லாம் வருது. முதல் கேட்டகரி விவிதிஷால குட்டீச்சக சன்னியாசம். அதுக்கு அடுத்தது ஆச்சாரிய சொல்ற குட்டீச்சகன் யார் எடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தீவிர வைராக்கியம் இருக்கிறவன் குட்டீச்சக சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். குட்டீச்சகம்னா என்னது? ஒரு குட்டியால, இப்ப என்ன மாதிரி நிறைய சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் போனீங்கன்னா குட்டியால வந்து பாத்தீங்கன்னா வாசம் பண்ணுவாங்க. ஒரு குட்டில அமைச்சுக்கிட்டு அதுல வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அவங்களுக்கு பேரு குட்டீச்சக சந்நியாசி அப்படின்னு பேர். 5வது ஸ்லோகம் வருது. சக்தோ பகூதகே தீவ்ராயாம் ஹம்ச சஞ்ஞிதே, சக்தோ பகூதகே தீவ்ர தராயாம் ஹம்ச சஞ்சிதே, முமுக்ஷு பரமஹம்சே சாக்ஷாத் விஜ்ஞான சாதனே, சக்தோ பகூதகே தீவ்ர தராயாம் ஹம்ச சஞ்ஞிதே, முமுக்ஷு பரமஹம்சே சாக்ஷாத் விஜ்ஞான சாதனே. பரமேவா சக்தோ பகூதகே தீவிர தராயாம் ஹம்ச சஞ்ஞிதே முமுக்ஷு பரமே ஹம்சேன்னு இருக்குல்ல, பரமே ஹம்சே, முமுக்ஷு பரமே ஹம்சே சாக்ஷாத் விஜ்ஞான சாதனை. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன், பாத்துக்கலாம், செக் பண்ணிட்டு சொல்லணும். பரமஹம்சன் இருக்கா, பரமஹம்சேன்னு இருக்கா, இல்ல பரமே ஹம்சேன்னு இருக்கான்னு தெரியல, பார்த்து மூலத்துல வேற எங்கேயாவது புக்கு பார்க்கணும். வேற புக்கு வச்சிருக்கீங்களா நீங்க? சரி. சக்தோ அப்படின்றதுக்கு அர்த்தம் சக்தி உள்ளவன். ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா சக்தி இருக்கு அப்படின்னா, உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சக்தி இருக்கு அப்படின்னா எதுக்கு சக்தி இருக்கு? யாத்திரை பண்றதுக்கு. இப்ப நம்ம யாத்திரை பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுகர் இருக்கு,
இப்போ சுகர் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ரிஸ்க் எடுப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் அதிகம் போக முடியாது என்னால். இதே வந்து முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் நான் பண்ண யாத்திரைகள்லாம் என்னோட கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர் நான் அரௌண்டு 20,000 கிலோமீட்டர் நடந்தேன். சும்மா அப்படி தோணுச்சுன்னா கிளம்பிடுவேன். கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து 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 ஒரு கால்நடை மாதிரி தான் நான் கால்நடையாவே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து 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 எவ்வளோ நடந்திருக்கோம். யோசிச்சு பார்த்தா இப்போதான் தெரியுது எப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு. மலையெல்லாம் ஏறி இறங்கி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புல தாங்குற சக்தி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாங்குற சக்தி இருக்கா அப்படின்னா இப்போ தாங்குற சக்தி கம்மியாக இருக்கு. அதனால ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு சுவாத்தியாயத்தை பண்ணிட்டு ஒரு குட்டீச்சகனா இருந்துட்டு சுவாத்தியாயத்தை பண்றோம். ஒருத்தருக்கு நல்ல சக்தி இருந்துச்சுன்னா உடம்புல யாத்திரை செய்யறதுக்கு அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகூதகே சந்நியாசத்தை பகூதக சந்நியாசம் அப்படின்னு பேர். பகூதகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பல வீடுகள்ல எப்படி மதுக்கரி பிக்ஷா அப்படின்னு ஒரு முக்கியமானது இருக்கு. பகூதகம்ன்றதுல மதுக்கரி அப்படின்னு பேர். பிக்ஷை எடுக்கிறது எப்படி எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பல வீடுகள்ல போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட்றது. இப்ப நிறைய பிச்சைக்காரங்கள்னு ஆயிட்டோம். முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கல்ச்சர்ல வந்து பிக்ஷு அப்படின்னா சன்னியாசி மட்டும்தான் பிக்ஷு. வேற யாரும் பிச்சை எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்கும் அருகதை இல்லை. ஒருத்தர் பிக்ஷுவா வராரு அப்படின்னு நம்மளோட இதுல நான்லாம் 80s முன்னாடி பார்த்துருக்கேன். ஈவினிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராப்பிச்சைக்காரங்கன்னு வருவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி பகல்ல சன்னியாசிகள் வருவாங்க. இப்ப யாரும் சன்னியாசிகள் வராங்களா பிக்ஷைக்கு? ஆளே காணுங்க. எங்க சன்னியாசி எங்கன்னே தெரியல. யாருமே வர்றது இல்லை. பயமா வேற இருக்கு. இப்ப யாராவது வந்தாங்கன்னா பிக்ஷை கிட்ட வந்தானா இவன் எப்படி இருப்பானே தெரியலையே அப்படின்னு பயமா இருக்கு. வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட முடியாது. என்னோட பூர்வாசிரமத்துல அம்மா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. வீட்டு நடுவுல உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. நல்ல வாழையில விரிச்சு போட்டு. இப்ப யாருக்கும் நம்மளால பிக்ஷை கொடுக்கவும் முடியல. அது மாதிரி ரோட்ல போறவங்களை கூப்பிடவே முடியல. அது மாதிரி நல்ல நமசிவாய மந்திரத்தை சொல்லிட்டு ஆனந்தமா வந்து சாப்பிட்டு போவாங்க. இப்ப இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகூதக சந்நியாசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பல இடங்களில் பிக்ஷை எடுத்து உண்ணக்கூடிய ஒரு சந்நியாசத்துக்கு பேரு பகூதக சந்நியாசம் அப்படின்னு பேரு. சக்தனா இருக்கிறவன். சக்தனா உடம்புல யாத்திரை பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவன். ஒரு இடத்துல தங்க மாட்டான். அதுக்கு அடுத்தது தீவிரத்தராயாம். தீவிரத்தர வைராக்கியம் இருக்கும் அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 சந்நியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கணும், குட்டீச்சகனை விவிதிஷால சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் விவிதிஷாக்கு கீழே 2வது வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா பகூதகன். ஒருத்தன் குட்டியால இருக்கான், ஒருத்தன் சக்தி இருக்கிறவன் என்ன பண்றான், சுத்தி திரியான். அடிச்சா இந்த 2 கேட்டகரி. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா தீவிரத்தர வைராக்கியம் இருக்கும் என்றால் தீவிரத்தராயாம் ஹம்ச சந்நிதே, ஹம்ச சந்நியாசத்தை செய்து கொள்ளட்டும். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால இருக்கு. ஆனா இப்ப நாங்க கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா 2 வெரைட்டி சன்னியாசம் தான். நான் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 7 பேருக்கு சன்னியாசம் கொடுத்துருக்கேன். 6 பேரா 7 பேரா 5 பேரா 1 2 3 4 5 6 7 பேருக்கு நான் சன்னியாசம் கொடுத்துருக்கேன். அப்ப 7 பேருக்கு சன்னியாசம் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்ச சந்நியாசம் அப்படின்னு ஒரு சன்னியாசம் நாங்க கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கர்ம சந்நியாசம்னு ஒருத்தர் கொடுக்குறோம். ஒரு ஆடிட்டர் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார், கிரமமா ஒரு 75 வயசுல வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்துக்கணும் அப்படின்னும் போது அவருக்கு கர்ம சந்நியாசம் அப்படின்னு கொடுக்கும். ஆதுர சந்நியாசம் அப்படின்னு பேரு, கர்ம சந்நியாசம்னு பேரு. அப்ப அவரு என்ன எங்கள்கிட்ட சன்னியாசம் வாங்கும் போதே, சாமி எனக்கும் சன்னியாசம் கொடுத்துருங்க சாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு பயம் வந்துருச்சு, நான் எப்ப வேணாலும் உயிர் எனக்கு போயிடும். அப்ப பாடம் கேட்டுக்கிட்டே நான் ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டே நான் என்ன பண்றேன், நீங்க சொல்ற மாதிரி பிரகதாரனுக்கு சொல்ற மாதிரி ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டே சுவாத்தியாயம் பண்ணிக்கிட்டே நான் சன்னியாசம் எடுத்துக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா உயிரை விட்டேன் அப்படின்னா நல்ல கதி எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு. அப்ப அவருக்கு நாங்க கொடுத்த சன்னியாசத்துக்கு என்ன பேருனா கர்ம சந்நியாசம் அப்படின்னு பேர். இதே மீதி இருக்கிற 6 பேத்துக்கு நான் என்ன சன்னியாசம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமஹம்ச சந்நியாசம் அப்படின்றது கொடுக்குறது. இந்த பரமஹம்ச சந்நியாசம்னா என்ன அர்த்தம்னா ஞான சந்நியாசம் அப்படின்னு பேர். நல்லா சிரவண மனனத்திலேயே இருக்கிறவங்க எடுத்துக்கிற சந்நியாசம் ஞான சந்நியாசம். இதான் பரமஹம்ச சந்நியாசம். இதே வந்து ஹம்ச சந்நியாசம்னா என்ன அர்த்தம், தீவிரத்தர வைராக்கியம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹம்ச சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹம்ச சந்நியாசம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போட்டுங்க. ஹம்ச சந்நியாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவத்துல இருக்கிறது. ஹம்ச சந்நியாசம் வைஷ்ணவத்துல இருக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா ஏக்கதண்டி திரிதண்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 வெரைட்டி அதுல இருக்கு.
இங்க இல்ல, நீங்க அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போட்டு. ஹம்ச சந்நியாசத்துல என்ன வெரைட்டி இருக்கு? ஏகதண்டி சந்நியாசி, திரிதண்டி சந்நியாசின்னு 2 சந்நியாசி இருக்கு. இந்த இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பிரதானம் என்ன இருக்கும் அப்படின்னா பூஜா பிரதானம், இவங்களுக்கு உபாசன பிரதானம், கர்ம பிரதானம். அவங்களுக்கு தண்ட பூஜைகள்லாம் இருக்கும். அவங்க ஒரு கர்மியாவே இருப்பாங்க. முக்கியமா பரமஹம்ச சந்நியாசம் அவங்களுக்கு இல்லை. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் யாரு முமுக்ஷுவா இருக்கானோ, இந்த சந்நியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முமுக்ஷுவா இல்லாம விவேகம் இருக்கும், வைராக்கியம் இருக்கும், ஆனா முமுக்ஷுத்துவம் நிறைய பேருக்கு வந்திருக்காது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தர்மத்துல ரொம்ப பிடிப்போட இருந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஹம்சம் கொடுத்துடலாம். ஆனா தீவிரத்தரமா இருக்கிறவனுக்கு ஹம்ச சந்நியாசம், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா முமுக்ஷுவா இருக்கான், சுவாமி எப்படியாவது இந்த சம்சாரத்தை நான் நாசம் பண்ணணும், எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு யாராவது இருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமஹம்ச சந்நியாசம் அவனுக்கு கொடுப்பாங்க. அதான் சொல்லுது, சாட்சாத் விஞ்ஞான சாதனை பரமஹம்சே பரமே ஹம்சே. நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சத்துக்கு டைரக்ட் சாதனம். டைரக்ட் சாதனம் எது மோட்சத்துக்கு? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். நான் சொல்லியிருக்கேன்ல, பகிரங்க சாதனம் கர்மயோகம், அந்தரங்க சாதனம் உபாசனம், சாட்சாத் சாதனம் சிரவண மனன நிதித்தியாசனம். 3 சாதனம் சொல்லியிருக்கேன். அப்போ நேரடியான சாட்சாத் டைரக்ட் சாதனமா இருக்கக்கூடிய சிரவண மனனத்துக்கு பண்றதுக்காக மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்நியாசம் பரமஹம்ச சந்நியாசம். அப்போ நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்ச சன்னியாசிகள்னு பேர். நான் கொடுக்குற சன்னியாசத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குலாம் சொல்லி தானே கொடுத்துருக்கேன். நான் எங்களோட சிஷ்யர்களுக்குலாம் சொல்லும் போதே, ஏப்பா உங்களுக்குலாம் நான் பரமஹம்ச சன்னியாசம் கொடுக்குறேன், உங்க வேலை என்ன அப்படின்னா என்ன வேலை? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். வேற எதுவும் பண்ணக்கூடாது. நான் அதை பண்றேன், இதை பண்றேன், கோயில் கட்டுறேன், கும்பாபிஷேகம் பண்ண போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே ஹம்சனா இருக்கிறவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்டம் வச்சிருப்பாங்க. ஹம்சம் தண்டம் வச்சிருப்பாங்க. டெய்லி காலையில தண்ட பூஜைலாம் ரொம்ப ஈஸிதான் இல்லைங்க. தண்ட சன்னியாசம் எடுக்கவே கூடாது. நான் இப்ப கூட நொச்சூர் வந்து பாத்தீங்கன்னா தண்டி சன்னியாசம் எடுத்தாரா, ஒரு தண்டி வச்சிருக்காரா, எங்க போனாலும் ஒரு தண்டி. நான் எடுத்தோடனே ஐயோ ஒரு என்ன தண்டி சன்னியாசம் எடுத்துட்டு இருக்காரு, தேவையில்லாத எடுத்துருக்காரு. இல்ல இருக்கு, நான் அன்னைக்கு கூட ஒரு ஏதோ ப்ரோக்ராம்ல பார்த்தா அதுல வச்சிருக்கேன். அதான் அவரு இருக்கு. ஆனா ஆனா ஆமா, ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா தண்டத்தை ஒரு சும்மா தான் யூஸ் பண்றாரு. தண்டி சன்னியாசி மாதிரி அவர் யூஸ் பண்றதை நான் பார்க்கல. நான் இப்ப நான் அவர் சன்னியாசம் எடுத்த போதே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ மாட்டிக்கிட்டாரு இவர் எதுக்கு தண்டி சன்னியாசத்தை எடுத்தாரு, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் எடுக்காம இருந்திருக்கலாமே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்டி சன்னியாசத்துக்கு விதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஞ்சி மடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், திரிதண்டி சன்னியாசிகள், தண்டி சன்னியாசிகள், ஏகதண்டி சன்னியாசிகள் இருக்கு. நித்தியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யதி தண்ட பூஜானே ஒரு விதானம் இருக்கு. யதி தண்ட பூஜா விதானம்னு ஒரு இது இருக்கு. டெய்லி யதிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்டத்துக்கு காலையிலயும் ஈவினிங்கும் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணணும். அப்போ நான் தான் நினைச்சேன், ஐயோ இவர் எதுக்கு தேவையில்லாம இதுல மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பரமஹம்ச சன்னியாசி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்டத்தை காலையில ஸ்வீகாரம் பண்ணுவோம். சன்னியாசம் எடுக்கும்போது குருநாதர் தண்டத்தை கொடுப்பார். இப்ப நான் வந்து என்னோட சிஷ்யர்களுக்கு கொடுத்தேன். எனக்கு என்னோட குருநாதர் தண்டத்தை கொடுத்துதான் சன்னியாசம் பண்ணி வைப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் இன்னைக்கு ஈவினிங்கே விசர்ஜனை பண்ணிடலாம், இல்ல நான் பேருக்கு ஒரு 3 நாள் கையில வச்சுட்டு 3ஆவது நாள் வந்து பாத்தீங்கன்னா அதை விசர்ஜனை பண்ணிடுவாங்க. இப்ப எங்கள்கிட்ட இருக்கிறது ஒரே தண்டம் தான் இருக்கு, ஞானமேவ தண்டம், ஏகதண்ட சன்னியாசம் பேரு. இப்ப பரமஹம்ச சன்னியாசிகளுக்கு தண்டம் எங்கன்னு கேட்டா ஞானமே தண்டம். அப்ப வேற எந்த கிரியாவும் இல்லை. பரமஹம்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த நியமமும் இல்லை. என்னை வந்து கீழே வந்து ஆந்திராக்காரர் ஒருத்தர் இருக்கார். சுவாமி நீங்க சிவ பூஜை எல்லாம் பண்றது இல்லையா சுவாமி, இது சிவராத்திரிக்கு பூஜை எல்லாம், அதெல்லாம் ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் பண்றது இல்லை. இப்ப நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதுவும் பூஜையெல்லாம் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இவங்க என்ன அபச்சாரமா இருக்கு, பூஜையெல்லாம் பண்றது இல்லையா சன்னியாசி அப்படின்னா, அதெல்லாம் பண்ணியாச்சு. பரமஹம்ச சன்னியாசனுக்கு என்ன இல்லை? பூஜைகள் இல்லை. பூஜைகள் வந்து பரமஹம்ச சன்னியாசிக்கு இல்லை. அப்ப என்ன சாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் சிரவணம், மனன, நிதித்தியாசனம், பிரணவ ஜபம் பண்ணிக்கிட்டு வெறுமனே இருக்க வேண்டியது. ஹம்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜா இதெல்லாம் இருக்கு. அதனாலதான் நீங்க காஞ்சி மடத்திலயோ சிங்கேரி மடத்திலயோ பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சிவ பூஜை பண்ணுவாங்க, ஸ்ரீ சக்கர பூஜை பண்ணுவாங்க, யதி தர்மத்தின்படி அந்த தண்டத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. இதெல்லாம் விதி விதானங்கள்லாம் இருக்கு.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சனா இருக்கிறவனுக்கு எந்த நியமமும் இல்லை. ஒரே ஒரு நியமம், பிரணவத்தை ஜபிக்கணும், அப்புறம் சுவாத்தியாயத்தை நாள் ஃபுல்லா சுவாத்தியாயத்தை பண்ணிட்டு இருக்கணும். இவ்வளவுதான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் பரமஹம்சே. சாட்சாத்னா நேரடியா விஞ்ஞான சாதனைன்னு என்ன அர்த்தம்? விஞ்ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? அனுபூதி. விஞ்ஞானத்துக்கு அனுபூதிக்கு நேரடியா சாதனமா இருக்கிற பரமஹம்ச சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை ஹைலைட் பண்ணீங்க. அப்ப யாராவது கேட்பாங்க, டைரக்ட் சாதனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமஹம்ச சந்நியாசம் தான் விஞ்ஞானத்துக்கு சிரவண மனன நிதித்தியாசனத்து மூலமா ஆத்மானுபூதிக்கு சாதனம். மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவுன சந்நியாசங்கள்னு நாங்க சொல்லுவோம். மற்றதெல்லாம் எது? குட்டீச்சகனா இருக்கிறது லைஃப் ஸ்டைல். இப்ப நாங்க குட்டீச்சகனா இருக்கோம், லைஃப் ஸ்டைல். நிறைய பேர் குட்டீச்சகனா இருந்துட்டு கருமியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பகூதகனா இருக்கிறவனும் கருமியா இருப்பாங்க. இப்ப வைஷ்ணவ சன்னியாசிகள்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குட்டீச்சகன், பகூதகன், ஹம்சன், இந்த 3 கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வைஷ்ணவ சன்னியாசிகள் இருக்காங்க. அப்புறம் ஹம்சன்ல வந்து பாத்தீங்கன்னா யார் வந்துருவா? திரிதண்டி, ஏகதண்டி சன்னியாசிகள் வந்துருவாங்க. வெறும் சிரவண மனன நிதித்தியாசனத்துல இருக்கிறவங்க யாரோ அவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு? தீவிர தராயாம், ரொம்ப தீவிர வைராக்கியம் இருக்கு சுவாமி அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமஹம்ச சன்னியாசத்தை எடுத்துக்கிட்டு சிரவண மனனத்தை நிதித்தியாசனத்தை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதை முடிச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. சொல்லுங்கம்மா. ஆமா, ஹம்சத்துக்கும் எடுத்துக்கணும். ஆமா, ஹம்சத்துக்கும் எடுத்துக்கணும், பரமஹம்சத்துக்கும் எடுத்துக்கணும். ஹம்சனுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குல்ல, ஹம்ச பக்ஷி என்ன பண்ணும்? விவேகம் பண்ணுமா? பிரிச்சு பார்க்குமா? உங்களுக்கு பாலையும் தண்ணியும் பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விவேகத்துல மட்டும். ஆமா, அம்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேக பிரதானமா இருக்கும், லோகத்தோட சேர மாட்டாங்க. நீங்க அம்சன் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தோட சேரவே மாட்டாங்க. வைஷ்ணவ சன்னியாசிகள் பாத்தீங்கன்னா பக்கத்துல சேர்க்கவே விட மாட்டாங்க, அது மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பரமஹம்சனோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகம். ஆத்ம அனாத்ம விவேகத்தை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தர்மா தர்ம விவேகம், நித்யா நித்திய விவேகம் ஹம்சனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகம் வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சன். இப்ப நம்ம வேலை என்னதுன்னா காலையில இருந்து இப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? நானும் நாத பிரம்மம் இருக்கோம். பேசுனா இப்ப கிளாஸ் முடிச்சுட்டு பேசுவோம்ல, பேசுனா எதை பத்தி பேசுவோம்னு நினைக்கிறீங்க? திரும்ப இதேதான். இப்போ உங்கள்கிட்ட கிளாஸ்ல பேசுற விஷயத்தையே திரும்ப 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 காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேச்சு தான். சன்னியாசிகள் கூடணும் அப்படின்னா வேற எந்த பேச்சும் பேசவே மாட்டோம். வேற காசிப் வந்து பாத்தீங்கன்னா வேற எதையும் பேசவே மாட்டோம். வெறும் இது மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். இதை நிமித்தமா வச்சே பேசிட்டு இருப்போம். என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆத்மா அனாத்ம விவேகம். சதா காலமும் ஆத்மா அடையிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஆத்மா அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? இங்க வந்து பாத்தீங்கன்னா 13வது சாப்டர்ல லாஸ்ட் 2 குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா சொல்வார். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், தத்துவ ஞானார்த்த தர்சனம். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் 24 மணி நேரமும் என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியாத்ம ஞானத்திலேயே தொடர்ந்து இதையே பேசிக்கிட்டே விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? தத்துவ ஞானத்தோட அர்த்தம் பிரயோஜனம் எது அப்படின்னா மோட்சம். தத்துவ ஞானத்தோட பிரயோஜனம் எது? மோட்சம். அந்த மோட்சத்தை எப்படி அடையிறதுன்னு அதையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த 2 சிந்தனைக்கு அந்நியமா பரமஹம்ச சன்னியாசத்துல இருக்கிறவங்களுக்கு வேற வேலையே இல்லை. அப்ப காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதே வேலையா இருக்கிறதான் பரமஹம்சன். இது மூலமா அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஆத்மானுபூதி. நேரடியா ஆத்மானுபூதிக்கு சாதனமாயிடும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். இதோட எப்படி இருக்கட்டும், நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிர் ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. பரமஹம்ச சந்நியாசத்துக்கு பக்கத்துல என்ன பண்ணீங்க? ஞான சந்நியாசிகள்னு போட்டுங்க. பரமஹம்ச சந்நியாசம்னா என்ன அர்த்தம்? ஞான சந்நியாசிகள்னு பேர். மற்றது எல்லாம் குட்டீச்சகன், அப்புறம் பகூதகன், ஹம்சன், இந்த 3 பேருக்கு வந்து கர்ம சந்நியாசிகள்னு பேர். 3த்துக்கு கர்ம சந்நியாசிகள்னு பேரு. பரமஹம்சனுக்கு ஞான சந்நியாசின்னு பேர். இப்ப நாங்க எங்களது வந்து தண்டத்தை விசர்ஜனை பண்ணிடுவோம்.
திரிதண்டின்றது வந்து மூணுத்தையும் கட்டி வச்சிருப்பாங்க, மூணு தண்டத்தையும் ஒன்னா கட்டி வச்சிருப்பாங்க. வாக் தண்டம், காய தண்டம், மனோதண்டம் அப்படின்னு 3 இன்ஸ்ட்ருமெண்ட். உடம்பு, மனசு, வாக். இந்த 3 என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு தன்னோட கண்ட்ரோல்ல பண்றதுக்காக தான் 3 தாயும் தன்னோட கண்ட்ரோல்ல கட்டி கையில வச்சுக்கிறது. இந்த 3 என் கண்ட்ரோல்ல இருக்குப்பா அப்படின்னு திரிதண்டி. அதே ஏக்க தண்டிக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த 3ம் ஒன்னா இருக்கு. நான் மனசுல நினைக்கிறத தான் வாக்குல பேசுவேன், வாக்குல பேசுறத தான் காயத்தினால உடம்பால செய்வேன், கர்மமா பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கதண்டி சன்னியாசின்னு பேர். ஒரு தண்டம் மட்டும் வச்சிருப்பாங்க.